வெளியே பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. அந்த அலுவலகத்தின் உயரமான ஜன்னல்களில் விழுந்த மழைத்துளிகள் ஒரு விசித்திரமான சத்தத்தை உண்டாக்கின. ஒரு காலத்தில் உலகத்தின் ஒட்டுமொத்த அன்பும் யாருடைய காலடியில் இருந்ததோ அந்த மீரா இன்று ஒரு சிறிய தொகைக்காக அந்த அலுவலகத்தின் வாசலில் நின்றிருந்தாள். அங்கு அவள் கடந்த சில மாதங்களாக அடையாளம் தெரியாத ஒரு ஊழியராக வேலை செய்து வந்தாள். அவள் தன் வேலைக்காக சில அட்வான்ஸ் பணம் கேட்டபோது இந்த நிறுவனத்தின் உண்மையான முதலாளி வெளிநாட்டில் இருந்ததாகவும் இன்றுதான் அவர் திரும்பியிருக்கிறார் என்றும் அவளிடம் கூறப்பட்டது. நல்ல வாய்ப்பு, நீயே நேராகச் சென்று அவரிடம் பணம் கேட்டுப்பார். ஒருவேளை அவர் உன் நிலையை பார்த்து பரிதாபப்பட்டு உனக்கு பணம் தரலாம் என்று அவளுடைய தோழி அவளுக்கு புரிய வைத்திருந்தாள். சிறிது நேரத்திற்குப் பிறகு அவள் அந்த ஆடம்பரமான அறையை நோக்கிச் சென்றபோது அவளுடைய காலடிகள் சற்று தடுமாறின. ஆனால் இந்த நேரத்தில் அவள் தைரியமாக இருக்க வேண்டியிருந்தது. தனக்காக இல்லாவிட்டாலும் பிறக்கப் போகும் தன் குழந்தைக்காக. அறையில் லேசான இருள் சூழ்ந்திருந்தது. டேபிள் லாம்பின் மங்கலான வெளிச்சம் மட்டுமே தரையில் விழுந்து கொண்டிருந்தது. அந்த புகழ்பெற்ற தொழிலதிபரின் நாற்காலியின் பின்புறம் மீராவை நோக்கியிருந்ததால் அவளால் அவரை பார்க்க முடியவில்லை. இந்த மனிதனுக்கு இருட்டு என்றால் பிடிக்கும் என்று அவள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தாள். மீரா தன் நடுங்கும் கைகளால் துப்பட்டாவை தன் உடலோடு சேர்த்து இன்னும் இறுக்கமாக போர்த்திக் கொண்டாள், தன் உப்பியுள்ள வயிற்றையும் தன் இயலாமையையும் மறைப்பதற்காக. அவளுடைய மூச்சு திணறியது. பிரசவத் தேதி நெருங்கிவிட்டதால் அவள் தன் சுயமரியாதையின் அனைத்து மாயைகளையும் உடைத்துக்கொண்டு இங்கு வந்திருந்தாள். அவள் மிகுந்த தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு உடையும் குரலில், சார், என் பிரசவத் தேதி நெருங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு கொஞ்சம் பணம் அட்வான்ஸாக கொடுங்கள். என் சம்பளத்திலிருந்து கழித்துக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் எனக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை அவசரமாக தேவைப்படுகிறது என்றாள். நாற்காலியில் அமர்ந்திருந்த நபரின் உடலில் ஒரு லேசான அசைவு ஏற்பட்டது. அவர் சிகரெட்டை ஒருமுறை நீளமாக இழுத்து புகையை காற்றில் பறக்கவிட்டு மிகவும் தட்டையான மற்றும் கம்பீரமான குரலில், உனக்கு எவ்வளவு பணம் வேண்டும் என்று கேட்டார். மீரா தன் எச்சிலை விழுங்கிவிட்டு சிரமப்பட்டு, சார், 10,000 ரூபாய். இவ்வளவு இருந்தால் என் வேலை முடிந்துவிடும் என்றாள். அந்த நபர் ஒரு ஏளனமான சிரிப்பை உதிர்த்தார். அது அந்த அமைதியான அறையில் ஒரு வெடிச்சத்தம் போல எதிரொலித்தது. அவர் நாற்காலியை மீராவின் பக்கம் திருப்பினார். ஆனால் அவருடைய முகத்தில் ஒரு கருப்பு மாஸ்க் இருந்தது. அது அவருடைய அடையாளத்தை மறைத்திருந்தது. அவர் மீராவின் தோற்றத்தை மிகவும் கேவலமாக பார்த்துவிட்டு, 10,000 ரூபாயா மிஸ் மீரா? இவ்வளவு பணத்தில் இந்த காலத்தில் ஒரு நல்ல ஆடை கூட வராது. நீ இந்த சாதாரண தொகைக்காக உன் சுயமரியாதையை விற்க வந்துவிட்டாய் என்றார். அந்த மனிதன் தன் கையை உயர்த்தி மேஜை மீது வைத்தபோது அவனது விரலில் இருந்த ஒரு குறிப்பிட்ட மோதிரத்தின் மீது மீராவின் பார்வை விழுந்தது. அவளது நரம்புகளில் இரத்தம் உறைந்தது. அவள் எதையும் புரிந்து கொள்வதற்கு முன்பே அந்த மனிதன் சட்டென்று எழுந்து அறையின் கதவை பூட்டினான். வேகமாக மீராவின் அருகில் வந்து அவள் முன்னால் குனிந்தான். மிகவும் கவனமாக அவளை நாற்காலியில் அமர வைத்தான். ஆனால் அவனது குரலில் அதே பழைய விஷமத்தனமான வெறி இருந்தது. அவன் தன் மாஸ்கை மெதுவாக கீழே இறக்கியதும் மீராவின் காலடியில் இருந்த பூமி நழுவியது. முன்னால் சூரியவீர் நின்றிருந்தான். அவளை அழித்த அதே சூரியவீர். சூரியவீர் அவளை மிகவும் கடுமையாக பார்த்து, முதலில் இதைச் சொல் மிஸ் மீரா, இந்த குழந்தையின் தந்தை யார் என்று கேட்டான். மீராவின் முகம் கோபத்திலும் அதிர்ச்சியிலும் சிவந்தது. அவள் தன் முழு பலத்துடன் சூரியவீரின் கையை தன் தோளிலிருந்து உதறித் தள்ளிவிட்டு அவன் மீது சீறினாள். இது உன் அலுவலகம் என்று எனக்கு தெரிந்திருக்கவில்லை. தெரிந்திருந்தால் நான் செத்திருப்பேனே தவிர உன்னைப் போன்ற ஒரு துரோகி மற்றும் கேவலமான மனிதனின் நிழலில் வேலை செய்ய ஒருபோதும் சம்மதித்திருக்க மாட்டேன். நீ என் வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறு. இன்றும் உன் கண்களில் அதே வெறிதான் இருக்கிறது. அது அப்பாவி மக்களை காயப்படுத்துகிறது. நான் இங்கு பிச்சை கேட்க வரவில்லை. நான் என் உழைப்பின் ஊதியத்தை பெற வந்தேன். ஆனால் இந்த கட்டிடத்தின் அடித்தளமே உன்னுடைய பொய்மையின் மீதுதான் நிற்கிறது என்பது வருத்தமளிக்கிறது. சூரியவீர் அவளது பேச்சைக் கேட்டு ஒரு பெருமூச்சு விட்டு அவளது முகத்தில் அவனது மூச்சுக்காற்றுப்படும் அளவுக்கு அவளுக்கு மிக அருகில் வந்தான். அவன் மீராவின் கண்களைப் பார்த்து, உன் நாக்கு இன்னும் மிகவும் சுடுகிறது மீரா. ஆனால் இதை நினைவில் வைத்துக்கொள், உன்னுடைய இந்த அகந்தை இப்போது என் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நான் துரோகி என்று நீ சொல்கிறாய். அப்படியென்றால் அன்று அந்த இரவை பற்றிய உன்னுடைய கருத்து என்ன? இப்போது நீ என்னிடம் பணம் கேட்க வந்திருக்கிறாய் அந்த பிள்ளைக்காக. அவனுடைய தந்தை உன்னை இரவின் இருட்டில் கைவிட்டுச் சென்றுவிட்டான் என்று நீ சொல்கிறாயே, அவனுக்காகவா என்று கேட்டான். மீரா வேதனையோடு, ஆமாம், உன்னைப் போல அவனும் ஒரு கோழைதான். தன் அடையாளத்தை மறைத்துக் கொண்டு திரிகிறான். இந்த நாற்காலியில் நீதான் அமர்ந்திருக்கிறாய் என்று எனக்கு தெரிந்திருந்தால் இந்த வாசலின் படியைக் கூட நான் மிதித்திருக்க மாட்டேன். நீ என்னை அழித்துவிட்டாய். இப்போது என் சூழ்நிலையை வைத்து வேடிக்கை பார்க்கிறாயா
என்றாள். சூரியவீர் குளிர்ந்த குரலில், வேடிக்கை இனிமேல்தான் ஆரம்பமாகப் போகிறது மீரா. ஏனென்றால் இந்த குழந்தை யாருடையது என்று நான் முடிவு செய்யும் வரை உன்னால் இந்த அலுவலகத்தை விட்டு வெளியே போக முடியாது என்றான். மீரா கோபத்தில் அவனது முகத்தில் அரைய கையை ஓங்கினாள். ஆனால் சூரியவீர் அவளது கையை காற்றிலேயே பிடித்து கொண்டான். அவளது மணிக்கட்டை முறுக்கியபடி, இந்த கைகள் இனி என் பாதுகாப்பில் மட்டும்தான் இருக்கும். நீ என்னை எவ்வளவுதான் வெறுத்தாலும் சரி, உனக்கு பணம் கிடைத்துவிடும். ஆனால் அதற்கான விலையை நீ உன்னுடைய சுதந்திரத்தின் வடிவில் செலுத்த வேண்டியிருக்கும் என்றான். மீராவின் கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் அவள் தோல்வியை ஒப்புக்கொள்பவள் அல்ல. அவள் சத்தமாக, உன்னால் என் சுதந்திரத்தை விலைக்கு வாங்க முடியும், என் உணர்வுகளை அல்ல. நினைவில் வைத்துக்கொள், இந்த குழந்தை உன்னை ஒருபோதும் தந்தை என்று அழைக்காது. ஏனென்றால் இந்த கேங்ஸ்டருக்கு ரத்தம் சிந்த மட்டும்தான் தெரியும், குடும்பத்தை வழிநடத்த தெரியாது என்று கத்தினாள். இருவருக்கும் இடையேயான வாக்குவாதம் மிகவும் முற்றியது. தான் தப்பித்து வந்த அதே சிறைக்குள் மீண்டும் மாட்டிக்கொண்டது போல் மீரா உணர்ந்தாள். சூரியவீரின் கண்கள் அவளது முகத்திலேயே நிலைத்திருந்தன, அவளுக்குள் மறைந்திருக்கும் ஒவ்வொரு ரகசியத்தையும் படித்துவிடத் துடிப்பது போல. ஆனால் மீரா சூழ்நிலைகள் தன்னை எவ்வளவுதான் உடைத்தெறிந்தாலும் தன் வெறுப்பையே கேடயமாகக் கொண்டு அவன் முன்னால் உறுதியாக நின்றாள். இன்றிலிருந்து சில ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அந்த ஒரு குளிர்ந்த இரவு மீராவின் நினைவுகளில் எரியும் நிலக்கரியைப் போல பத்திரமாக இருந்தது. அவள் தன் சிறந்த தோழியான நைராவின் சகோதரி திருமணத்திற்கு சென்றிருந்தபோது அங்கு விளக்குகளின் கூட்டமும் சுற்றிலும் சிரிப்பொலிகளும் எதிரொலித்துக் கொண்டிருந்தன. அவளுடைய வாழ்க்கையின் இவ்வளவு பெரிய தொடக்கத்திற்கு காரணமான அந்த இரவை அவளால் எப்படி மறக்க முடியும்? தன் பல்கலைக்கழகத் தோழி நைராவின் அழைப்பை ஏற்று அவளது சகோதரி திருமணத்திற்கு அவள் சென்றிருந்தாள். அதே கூட்டத்தில்தான் அவளுக்கு சூரியவீருடன் முதல் சந்திப்பு ஏற்பட்டது. அவன் தன் ஆளுமையின் மாயாஜாலத்தால் யாரையும் தன் வசப்படுத்தக்கூடியவனாக இருந்தான். திருமணத்தின் அந்த இரவு மீராவின் வாழ்க்கையின் திசையையே மாற்றப்போகும் இரவாக அமைந்தது. ஏனென்றால் திரும்பிச் செல்லும்போது வாகன வசதியில்லாத சூழல் ஏற்பட்டதால் நைரா சொன்னதன் பேரில் சூரியவீர் அவளை வீட்டில் கொண்டு போய்விடும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். காரில் சென்ற அந்த சிறிய பயணத்தில் சூரியவீர் தன் பேச்சால் ஒரு வலையை பின்னினான். அவன் எப்போது தன் இதயத்திற்குள் நுழைந்தான் என்பதை மீராவால் உணரவே முடியவில்லை. மீராவின் பெற்றோர் அவளது சிறுவயதிலேயே இறந்துவிட்டனர். அவள் தன் சித்தப்பா சித்தி ஆதரவில்தான் படித்துக் கொண்டிருந்தாள். அவளது எதிர்காலம் அவர்கள் தேர்ந்தெடுத்த நீரஜ் என்ற பையனுடன் மட்டும்தான் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவளுக்கு ஒவ்வொரு கணமும் அங்கு உணர்த்திக் கொண்டே இருந்தார்கள். 10ஆம் வகுப்பிற்குப் பிறகு படிப்பை நிறுத்திவிட்டு தன் தந்தையுடன் கடையில் அமரத் தொடங்கியிருந்த நீரஜ் மீராவிற்கு ஒரு பயங்கரமான கனவாக இருந்தான். ஏனென்றால் அவள் பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்தாள் மற்றும் வாழ்க்கையை ஒரு வித்தியாசமான பார்வையில் பார்த்தாள். நீரஜின் பேச்சுகளிலோ அல்லது அவனது குறுகிய சிந்தனையிலோ அவளுக்கு ஒருபோதும் ஆர்வம் இருந்ததில்லை. இத்தகைய சலிப்பான சூழ்நிலையில் சூரியவீர் போன்ற படித்த மற்றும் அழகான ஒரு இளைஞன் அவளது வாழ்க்கையில் வந்தபோது அவள் எல்லாவற்றையும் மறந்து அவனது காதலில் விழுந்தாள். சூரியவீர் அடிக்கடி அவளிடம் சொல்வான், மீரா, நீ என் வாழ்க்கையின் ஒரு பகுதி, நீ இல்லாமல் நான் முழுமையடைய மாட்டேன். இந்த உலகம் என்ன சொல்கிறது என்பதை பற்றி நீ கவலைப்படாதே, நான் உன்னை இந்த நரகத்திலிருந்து மீட்டெடுப்பேன். மீரா தன் சித்தப்பாவின் அழுத்தத்தை பற்றி குறிப்பிட்டபோது சூரியவீர் அவளிடம் இரகசிய திருமணம் செய்து கொள்ளலாம் என்று முன்மொழிந்தான். மேலும் மிக விரைவில் தன் பெற்றோரை சம்மதிக்க வைத்து அவளை எல்லோர் முன்னிலையிலும் தன் மணமகளாக அழைத்துச் செல்வதாக வாக்குறுதி அளித்தான். மீரா அவனது பொய் ஆறுதல்களை நம்பினாள். ஒரு சிறிய கோவிலில் சூரியவீருடன் புனித நெருப்பை வலம் வந்து திருமணம் செய்து கொண்டாள். சூரியவீர் அவளது நெற்றியில் குங்குமமிட்டு கழுத்தில் மங்கள நாணயம் பூட்டினான். ஆனால் இந்த உறவுதான் தன் வாழ்க்கையின் மிகப்பெரிய அழிவின் ஆரம்பமாகப் போகிறது என்று அவளுக்கு எப்படி தெரிந்திருக்கும்? சூரியவீர் அவளை மீண்டும் மீண்டும் தட்டிக்கழித்துக் கொண்டே இருந்தான். இப்போது சரியான நேரம் இல்லை மீரா, என் அம்மாவும் அப்பாவும் கோபித்துக் கொள்வார்கள். கொஞ்சம் பொறுமையாக இரு என்று சாக்குப்போக்கு கூறினான். சூரியவீர் ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன். நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை தன் பெற்றோர் ஒருபோதும் மருமகளாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை அவன் அறிவான். அதனால்தான் சூரியவீர் மீராவிடம் சில காலம் அவகாசம் கேட்டான். பின்னர் ஒரு மாலை பொழுது வந்தது. அவன் அவளை ஒரு பார்ட்டிக்கு அழைத்துச் சென்றான். அங்கு ஏற்பட்ட கூச்சல் குழப்பங்களுக்கு இடையே அவளுக்கு ஏதோ ஒரு போதைப்பொருள் கலந்த பானம் கொடுக்கப்பட்டது. அந்த இரவில் தனக்கு நினைவு தப்பியது மட்டும்தான் மீராவிற்கு நினைவிருந்தது. அவளுக்கு கண் விழித்து பார்த்தபோது அந்த அறையின் சூழல் மிகவும் பாரமாக இருந்தது. அதே நேரத்தில் திடீரென போலீஸ் சோதனை ரெய்ட் நடந்தது. எங்கும் ஒரே பரபரப்பும் ஓட்டமுமாக இருந்தது.
செல்வாக்குமிக்க மற்றும் பணக்கார குடும்பத்தின் வாரிசான சூரியவீர் இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக் கொண்டு எந்த காரணத்தைக் கொண்டும் தன் குடும்பத்தின் பெயர் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஒரே இரவில் நாட்டை விட்டு ஓடிவிட்டான். மீராவை அவளது விதிக்கே விட்டுச் சென்றான். போலீசார் அவளை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். அங்கு அவளது சித்தப்பா அவளை ஜாமீனில் மீட்க வந்தாரே தவிர ரூல் 1 ஸ்ட்ரிக்ட் கம்ப்ளீஷன்றது கண்களில் இருந்த வெறுப்பும் அவமதிப்பும் மீராவை உயிரோடு கொன்றது. சித்தப்பா அவளை காவல் நிலையத்திற்கு வெளியே நிற்க வைத்துவிட்டு தெளிவாக கூறிவிட்டார், இன்றோடு எங்களுக்கும் உனக்கும் எந்த உறவும் இல்லை. எங்கள் மானத்தை மண்ணில் மிதித்து விட்டாய். இப்போது இங்கிருந்து போ, எங்கு வேண்டுமானாலும் அலைந்து திரி. எங்கள் வீட்டு வாசற்கதவுகள் உனக்காக என்றென்றும் மூடப்பட்டுவிட்டன. அதன்பின் ஆதரவற்ற நிலையில் மீரா ஒரு அறக்கட்டளையின் ஃபவுண்டேஷன் சிறிய அறையில் தங்கத் தொடங்கினாள். அங்கு தனிமை அவளது விதியாக மாறியிருந்தது. சில வாரங்களுக்குப் பிறகு அவளுக்கு தொடர்ந்து உடல்நிலை சரியில்லாமல் போகவே அவள் பரிசோதனை செய்து பார்த்தபோது அவளது காலடியில் இருந்த பூமி நழுவியது. அந்த இரவின் அடையாளத்தை அவள் தனக்குள் சுமந்து கொண்டிருந்தாள். கர்ப்பமாக இருந்தாள். சூரியவீர் நிச்சயம் திரும்பி வருவான் என்று அவள் நம்பினாள். அவள் தினமும் ஃபோன் செய்வாள். ஆனால் அந்த எண் ஸ்விட்ச் ஆஃப் என்றே வரும். தன் காதல் ஒருவேளை திரும்பி வரலாம் என்று அவள் தினமும் வாசலையே பார்த்து கொண்டிருப்பாள். 1 மாதம் கடந்தது. 2 மாதங்கள் கடந்தன. அப்படியே பார்க்க முழுதாக 8 மாதங்கள் ஓடிவிட்டன. ஆனால் சூரியவீரைப் பற்றி எந்த தகவலும் இல்லை. மீரா தன் தைரியத்தை இழக்கவில்லை. பிறக்கப் போகும் தன் குழந்தையின் பொறுப்பை ஏற்பதற்காக அதே நிலையிலும் ஓர் அலுவலகத்தில் வேலைக்குச் சேர்ந்தாள். அவள் தினமும் கண்ணாடியின் முன்னால் நின்று தன் வளர்ந்து வரும் வயிற்றைப் பார்த்து அழுது கொண்டே சொல்வாள், உன் தந்தை ஒரு கோழை, என்னை இருளில் தவிக்க விட்டுவிட்டு ஓடிவிட்டான். ஆனால் நான் எவ்வளவு துன்பங்களை சகித்துக் கொள்ள நேரிட்டாலும் சரி, உன்னை இந்த உலகிற்கு நிச்சயம் கொண்டு வருவேன். அவள் வேலை செய்த அந்த அலுவலகத்தில்தான் தன் முதலாளி வெளிநாட்டில் இருக்கிறார் என்பது அவளுக்கு தெரியவந்தது. பிரசவத்திற்காக கொஞ்சம் பணத்திற்கு ஏற்பாடு செய்யலாம் என்று அவளது வருகைக்காகவே அவள் காத்து கொண்டிருந்தாள். சூரியவீர் அவளது கைகளை பிடித்துக்கொண்டு அவளது ஒவ்வொரு தேவையையும் பூர்த்தி செய்வேன் என்று கூறிய பழைய நினைவுகள் எல்லாம் அவளுக்குள் நிழலாடின. ஆனால் இன்று அதே தேவைகள் அவளை ஒரு பிச்சைக்காரியைப் போல அந்த நாற்காலியின் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியிருந்தன. சில ஆண்டுகளுக்கு முன்பு காதலின் பெயரால் அவளுக்கு வாழ்நாள் முழுமைக்குமான வலியை பரிசாகக் கொடுத்த அதே நபர்தான் இன்று அங்கு அமர்ந்திருந்தான். மீராவின் இதயத்தில் மீண்டும் மீண்டும் இந்த கேள்வி எழுந்தது. அவன் நிஜமாகவே அவளை நேசித்தானா, அல்லது அவள் ஒரு பொம்மை மட்டும்தானா விளையாடிவிட்டு உடைத்து எறிவதற்கு? இப்போது அவளது வாழ்க்கையின் மிக கடினமான காலகட்டம் தொடங்கவிருந்தது. எங்கு அவள் தன் சொந்த கணவனிடமே தன் குழந்தையின் வாழ்க்கைக்காக பிச்சை கேட்க வேண்டியிருந்ததோ அந்த நிலையை நினைத்துப் பார்க்கும்போதே அவளது ஆன்மா நடுங்கியது. உண்மை வெளிவரும்போது அவன் அதை ஏற்றுக்கொள்வானா, அல்லது மீண்டும் ஒருமுறை அவளை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளிவிடுவானா? மீரா தன் போர்வையை துப்பட்டாவை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு இனி என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்ளத் தன்னை மனதளவில் தயார்படுத்திக் கொண்டாள். ஏனென்றால் இப்போது அவள் தனியாள் இல்லை, அவளுடன் ஒரு பிஞ்சு உயிரும் இருந்தது. அதன் ஒரே குற்றம் அதன் பெற்றோர் தவறான பாதையை தேர்ந்தெடுத்தது மட்டும்தான். மீராவின் கண்களில் கோபமும் அதிர்ச்சியும் இன்னும் அடங்கவில்லை. அதற்குள் சூரியவீர் திடீரென டிராயரிலிருந்து டிராவர் சாவியை எடுத்து அவளது கையை எவ்வளவு பலமாக பிடித்தான் என்றால் அவளுக்கு அழுகையே வந்துவிட்டது. மீரா வேதனையோடு அவனிடமிருந்து விடுபட முயன்று கத்தினாள், என்னை விடு சூரியவீர். என்னை தொடுவதற்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? நான் உன்னுடைய அடிமை அல்ல. ஆனால் சூரியவீரின் முகத்தில் ஒரு மிருகத்தனமான புன்னகை படர்ந்தது. அவன் அவளை அப்படியே இழுத்துக்கொண்டு அலுவலகத்தின் பின் பக்கக் கதவை நோக்கி நடக்கத் தொடங்கினான். கர்ச்சனை செய்தபடி, நீ என் அடிமை இல்லை மீரா. ஆனால் நான் கேட்கும் கேள்விக்கு நீ பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறாய். அதற்கு நீ இன்னும் பதில் சொல்லவில்லை என்றான். மீரா எதிர்த்தபடி, நான் உனக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டேன். எனக்கு உன் உதவி மிகவும் தேவைப்பட்ட அந்த இரவில் என்னை நீ தனியாக விட்டுவிட்டு ஓடிவிட்டாய். இப்போது என் வழியிலிருந்து விலகு, என்னை போகவிடு என்றாள். ஆனால் சூரியவீர் அவளை கட்டாயப்படுத்தி தன் பளபளக்கும் கருப்பு காரின் பின் இருக்கையில் தள்ளிவிட்டு தானும் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து காரை அதிவேகமாக இயக்கினான். காரின் வேகத்தில் மீராவின் தலை இருக்கையில் பலமாக முட்டியது. மீரா மூச்சிறைக்க, என்னை எங்கே கூட்டிச் செல்கிறாய்? கடவுளுக்காக காரை நிறுத்து, என் நிலைமையைப் பார். நான் மருத்துவமனைக்குச் செல்ல வேண்டும். பணம் தர விருப்பமில்லை என்றால் தராதே, ஆனால் என்னை இப்படி சித்திரவதை செய்யாதே என்றாள். சூரியவீர் கண்ணாடியின் வழியாக அவளைப் பார்த்து குளிர்ந்த குரலில், மருத்துவமனைக்கும் செல்வாய், பணமும் கிடைக்கும். ஆனால் எல்லாம் என் விருப்பப்படிதான் நடக்கும். இனி நீ இந்த நகரத்தின் எந்தவொரு சாதாரண கிளினிக்கிலும் கால் வைக்கக்கூடாது என்றான்.
கார் நகரத்தின் எல்லையைத் தாண்டி ஒரு பாழடைந்த ஆள் அரவமற்ற சாலையில் பறந்தது. எங்கு பார்த்தாலும் அடர்ந்த மரங்களும் மயான அமைதியும் மட்டுமே நிலவின. மீராவின் இதயம் படபடவென அடித்துக்கொண்டது. அவள் மீண்டும் மீண்டும் காரின் கதவை திறக்க முயன்றாள். ஆனால் அது லாக் செய்யப்பட்டிருந்தது. அவள் அழுது கொண்டே, சூரியவீர், நீ இன்னும் மாறவே இல்லை. 2 ஆண்டுகளுக்கு முன்பு என் வாழ்க்கையில் வந்து அதை அழித்த அதே கல்நெஞ்சக்காரன்தான் நீ. இப்போது உனக்கு என்ன வேண்டும்? என் உயிரை எடுத்தால்தான் உனக்கு நிம்மதி கிடைக்குமா என்றாள். சூரியவீர் சட்டென்று பிரேக் போட்டான். ஒரு பிரம்மாண்டமான ஆனால் மர்மமான அரண்மனை போன்ற மாளிகையின் முன்னால் கார் வந்து நின்றது. அதன் கனமான இரும்பு கதவுகள் ஏதோ ஒரு சிறைச்சாலையைப் போல காட்சியளித்தன. அவன் கீழே இறங்கி மீரா இருந்த பக்கத்து கதவை திறந்து கடுமையான தொனியில் கீழே இறங்கு என்றான். மீரா வர மறுத்து தலையசைத்தபோது அவன் அவளது கையை பிடித்து வெளியே இழுத்து மாளிகைக்குள் அழைத்துச் சென்றான். அங்கு இருந்த பெரிய பெரிய கண்ணாடிகளும் பழங்கால மரச்சாமான்களும் ஃபர்னிச்சர் ஒரு பயங்கரமான சூழலை உருவாக்கிக் கொண்டிருந்தன. மீரா சுவற்றை தாங்கிக் கொண்டு நடுங்கும் குரலில், இது என்ன இடம்? என்னை ஏன் இங்கு அழைத்து வந்தாய் என்று கேட்டாள். சூரியவீர் தன் கோட்டை கழற்றி நாற்காலியில் வீசிவிட்டு அவள் முன்னால் வந்து நின்றான். அவன் நிதானமாக, இது உன்னுடைய புதிய உலகம் மீரா. இந்த குழந்தை பிறக்கும் வரை நீ இங்குதான் இருப்பாய். இங்கு உனக்காக நர்ஸும் இருப்பாள், டாக்டரும் இருப்பார். ஆனால் நீ இந்த வாசற்படியைத் தாண்டி வெளியே கால் வைக்கக்கூடாது என்றான். மீரா கோபத்துடன் அவனை பார்த்து, உனக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது சூரியவீர். என்னை இங்கு சிறை வைப்பதன் மூலம் என் உண்மையை மாற்றிவிடலாம் என்று நினைக்கிறாயா? நான் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்றாள். சூரியவீர் அவளுக்கு இன்னும் மிக அருகில் வந்தான். தன் முகத்தை அவளது முகத்திற்கு அருகில் கொண்டு சென்று மெதுவாக, குற்றவாளிகள்தான் மன்னிப்பு கேட்பார்கள் மீரா என்றான். நான் என் உரிமையை மட்டும்தான் எடுத்துக்கொள்கிறேன். இந்த குழந்தையின் தந்தை உன்னை இரவின் இருட்டில் கைவிட்டுச் சென்று விட்டான் என்று நீ கூறினாய் அல்லவா? அப்படியென்றால் அந்த இருட்டு எவ்வளவு ஆழமானது என்று நானும் பார்க்க விரும்புகிறேன். அந்த தந்தையின் பெயரை நீ சொல்லும் வரை நீ என் சிறையில்தான் இருக்க வேண்டும். நீ என்னை எவ்வளவு பெரிய துரோகி என்று திட்டினாலும் சரி. மீரா தன் இயலாமையோடு தன் வயிற்றின் மீது கையை வைத்துக்கொண்டு வேதனையுடன், உனக்கு வெட்கமாக இல்லையா? ஒரு கர்ப்பிணி பெண்ணை இப்படி பயமுறுத்துகிறாயே. இந்த குழந்தை என்ன பாடுபடும் என்ற எண்ணம் உனக்கு கொஞ்சம் கூட இல்லையா என்றாள். சூரியவீர் அவளது கண்ணீரை கண்டுகொள்ளாமல் வேலைக்காரியை கூப்பிட்டு உத்தரவிட்டான். இவளை மேலே இருக்கும் அறைக்கு கூட்டிச் செல். இவள் யாரிடமும் தொடர்பு கொள்ளக்கூடாது, தப்பிக்க முயலவும் கூடாது, எச்சரிக்கை. மீரா பின்னால் திரும்பி அவனை தன் கடைசி பார்வையாக பார்த்து, சூரியவீர், நீ ஜெயித்தும் கூட தோற்றுப்போவாய். ஏனென்றால் நீ தேடும் உண்மை உன் முன்னால்தான் நிற்கிறது. ஆனால் உன்னுடைய அகந்தை உன் கண்களை கட்டிவிட்டது என்று கத்தினாள். சூரியவீர் அவளது பேச்சுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக சிகரெட்டை பற்ற வைத்தான். மீரா கட்டாயப்படுத்தி படிக்கட்டுகளை நோக்கி அழைத்துச் செல்லப்பட்டாள். அந்த மாளிகையின் மூடிய அறைக்குள் சென்றதும் அவள் தரையில் விழுந்து அழுதாள். விதி தன்னை எந்த பாதைக்கு கொண்டு வந்திருக்கிறது என்று அவள் யோசித்தாள். எங்கு அவளது பாதுகாவலனாக இருக்க வேண்டியவனே அவளுக்கு பெரிய எதிரியாக நின்று கொண்டிருந்தான். அவள் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தாள். இப்போது மழை நின்றிருந்தது. ஆனால் அவளது வாழ்க்கையின் புயல் இப்போதுதான் தொடங்கியிருந்தது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு சூரியவீர் பேசிய வார்த்தைகளை அவள் மீண்டும் மீண்டும் நினைத்துப் பார்த்தாள். இன்றைய இந்த கல்லஞ்சக்காரனிடம் அவளுக்கு பழைய சூரியவீர் எங்குமே தென்படவில்லை. இந்த சிறைவாசம் தன் குழந்தையின் உயிரை பறித்துவிடுமோ என்று அவள் பயந்தாள். ஆனால் அவளுக்குள் இருந்த தாய் அவளுக்கு தைரியம் கொடுத்தாள். அவள் போராட வேண்டும், இந்த மனிதனுக்கு எதிராகவும் தன் விதிக்கு எதிராகவும். தான் அமைதியாக இருக்கப் போவதில்லை என்றும், சூரியவீர் செய்த ஒவ்வொரு கொடுமைக்கும் அவன் கணக்குச் சொல்லியே தீர வேண்டுமென்றும் மீரா மனதிற்குள் சபதம் எடுத்தாள். இதற்காக அவள் தன் கடைசி மூச்சுவரை போராட வேண்டியிருந்தாலும் சரி. இந்த கசப்புணர்வு இருவருக்கும் இடையே ஒரு பெரிய சுவரை எழுப்பியிருந்தது. அதை தகர்ப்பது இனி யாருடைய கையிலும் இல்லை. மீராவின் அலறல் சத்தங்கள் அந்த அறையின் சுவர்களில் முட்டி மோதி அவளிடமே திரும்பி வந்தன. கீழே ஹாலில் அமர்ந்திருந்த சூரியவீர் புகை சுருள்களுக்குள் தன் பதற்றத்தை மறைக்க வீண் முயற்சி செய்து கொண்டிருந்தான். மாளிகையின் அமைதி மீராவின் மனதை வாட்டியது. அறையின் சுவர்கள் அவளை விழுங்க வருவது போல் இருந்தன. அடுத்த நாள் காலையில் அவள் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அறையின் கதவை தள்ளியபோது அங்கு எந்த காவலும் இல்லாததைக் கண்டு அவள் ஆச்சரியமடைந்தாள். அவள் சத்தமில்லாமல் அந்த பழங்கால மரப்படிக்கட்டுகளில் இறங்கி கீழே தூசி படிந்திருந்த ஒரு பகுதிக்குச் சென்றாள். அங்கு பழைய புத்தகங்கள் மற்றும் காய்ந்த ரோஜாக்களின் வாசனை காற்றில் கலந்திருந்தது.
அவள் ஒரு கனமான மர அலமாரியை திறந்தபோது அதனுள் ஒரு வெல்வெட் பெட்டி மக்கிமாலி திப்பா இருந்தது. அதை திறந்ததும் மீராவின் மூச்சு நின்றுவிட்டது. சூரியவீர் கிழித்து எரிந்திருப்பான் என்று அவள் நினைத்திருந்த அவளுடைய 2 வருடங்களுக்கு முந்தைய பதிவு திருமணத்தின் கோர்ட் மேரேஜ் அசல் ஆவணங்கள் அந்த பெட்டியில் இருந்தன. அத்தோடு அவர்கள் ஏதோ ஒரு மலைப்பிரதேசத்தில் எடுத்த புகைப்படங்களும் இருந்தன. அதில் சூரியவீரின் கண்களில் மிருகத்தனம் இல்லை, மாறாக உண்மையான காதல் வெளிப்பட்டது. மீரா நடுங்கும் கைகளால் ஒரு புகைப்படத்தை எடுத்தாள். அதன் பின்புறம் சூரியவீரின் கையெழுத்தில் எழுதப்பட்டிருந்தது: மீரா, என் வாழ்க்கை உன் பெயரில் தொடங்கி உன்னிலேயே முடிகிறது. மீராவின் கண்களிலிருந்து சுடுதண்ணீராய் கண்ணீர் வடிந்து அந்த புகைப்படத்தின் மேல் விழுந்தது. அதே கணத்தில் பின்னால் கனமான காலடி சத்தம் கேட்டது. அங்கே சூரியவீர் நின்றிருந்தான். மீண்டும் அதே கடுமையான பயங்கரமான தோற்றத்தோடு அவன் அவள் முன்னால் நின்றிருந்தான். அவன் மீராவின் கையிலிருந்து அந்த புகைப்படத்தை பிடுங்கிக் கொண்டு குளிர்ந்த குரலில் சொன்னான்: உனக்கு இங்கே வர எப்படி தைரியம் வந்தது? இந்த அறைக்குள் நுழைய உனக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மீரா திரும்பி அவனது கண்களை நேராக பார்த்து, ஏன் சூரியவீர்? ஒரு காலத்தில் மிகவும் அழகாக இருந்த உன்னுடைய அந்த கடந்த காலத்தைக் கண்டு உனக்கு பயமாக இருக்கிறதா என்றாள். இந்த புகைப்படத்தில் இருக்கும் நபர் இன்று என் முன்னால் நின்று கொண்டிருக்கும் நீ அல்ல. அப்போது நீ காதலைப் பற்றி பேசினாய். பிறகு என்ன நடந்தது? நீ இப்படி ஒரு குற்றவாளியாக மாறி என்னை இப்படி தெருவில் அலைவதற்காக விட்டுவிட்டாய். சூரியவீர் அந்த புகைப்படத்தை தன் கைக்குள் சுருட்டி பிடித்துக்கொண்டு கர்ச்சனை செய்தான். வாயை மூடு மீரா. அந்த இரவுக்குப் பிறகு எனக்கு என்ன நடந்தது என்று உனக்கு எதுவும் தெரியாது. போலீஸ் சோதனை நடந்தபோது என் தந்தை என்னை காப்பாற்றுவதற்காக நாட்டை விட்டு வெளியே அனுப்பி வைத்தார். ஆனால் எனக்கு பின்னால் என் ஒட்டுமொத்த அடையாளமும் மரியாதையும் அழிக்கப்பட்டது. நான் இந்த இருண்ட உலகத்திற்குள் இறங்கி என் அடையாளத்தை உருவாக்க வேண்டியதாயிற்று. ஏனென்றால் உன்னுடைய சித்தப்பா அன்று இரவு உன்னை விற்கும் வியாபாரியாக சித்தரித்திருந்தார். மீரா ஆச்சரியத்துடன், என்ன சொல்கிறாய்? என் சித்தப்பா என்ன செய்தார் என்று கேட்டாள். சூரியவீர் கசப்பான ஒரு சிரிப்புடன், உன்னுடைய சொந்த சித்தப்பா உன்னை நான் அடைய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பெரிய தொகையை விலையாகத் தர வேண்டும் என்று என்னிடம் பணம் கேட்டார். ஆனால் நான் அதை திட்டவட்டமாக மறுத்துவிட்டேன். நீ என் காதலுக்கு நான் களங்கம் விளைவிக்க மாட்டேன். நான் உன்னுடைய பாதுகாவலன், உன்னை விலைக்கு வாங்கும் வியாபாரி அல்ல என்று கூறினேன். அதனால் நீ என்னுடன் இருக்கிறாயென்றும் இங்கே விபச்சாரம் நடப்பதாகவும் அவர் போலீசுக்கு தகவல் கொடுத்துவிட்டார். நான் உன்னை ஒருபோதும் கைவிடவில்லை மீரா. சூழ்நிலைகள் என்னை மீள முடியாத ஒரு பாதையில் தள்ளிவிட்டன. என் தந்தைக்கு விஷயம் தெரிந்தபோது என்னை காப்பாற்றுவதற்காக ஒரு பெரிய டானின் உதவியோடு சட்டவிரோதமான வழியில் என்னை நாட்டை விட்டு வெளியே அனுப்பினார். அங்கே நான் ஒரு கேங்ஸ்டராக மாறி நம்மை பிரித்தவர்கள் எல்லோரையும் பழிவாங்குவதற்காக என் சொந்த உலகத்தை உருவாக்கினேன் என்றான். மீரா அழுது கொண்டே அவனருகில் சென்று அவனது சட்டைக் காலரை பிடித்துக்கொண்டு, அப்படியென்றால் நீ ஏன் என்னை தொடர்பு கொள்ளவில்லை? அந்த மிருகங்களுக்கு மத்தியில் ஒரு தனிப்பெண் எப்படி வாழ்வாள் என்ற எண்ணம் உனக்கு கொஞ்சம் கூட வரவில்லையா? நீ உனக்கென்று ஒரு தனி உலகத்தை உருவாக்கிக் கொண்டாய். ஆனால் என் உலகமோ அன்றே அழிந்துவிட்டது என்று கத்தினாள். சூரியவீர் அவளை சட்டென்று உதறித் தள்ளிவிட்டு கடுமையான குரலில், நான் உன்னிடம் திரும்பி வரவிருந்த நேரத்தில்தான் நீ காணாமல் போய்விட்டாய் என்ற செய்தி எனக்கு கிடைத்தது. என்னால் உடனே வர முடியவில்லை. நான் ஒரு மிஷன் பகுதியாக மாறிவிட்டிருந்தேன். ஆனாலும் உன்னை பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள நான் முழுமையாக முயன்றேன். இன்று நீ வேறு யாருடைய குழந்தையையோ வயிற்றில் சுமந்து கொண்டு இந்த நிலையில் என் முன்னால் நிற்கிறாய் என்றான். மீரா வேதனையுடன் கதறினாள். இந்த குழந்தை வேறு யாருடையதும் அல்ல சூரியவீர், இது உன்னுடைய சொந்த ரத்தம். ஆனால் நீ அந்த அளவிற்கு குருடாகிவிட்டாய். உன்னுடைய சொந்த அடையாளமே உனக்கு குற்றமாகத் தெரிகிறது. சூரியவீர் கோபத்தில் மேஜை மீதிருந்த பூந்தொட்டியை சுவரில் எறிந்து உடைத்துவிட்டு கத்தினான். பொய் சொல்லாதே மீரா. நான் உன்னை தொட்டது கூட இல்லை. என் பெற்றோரை சம்மதிக்க வைத்து உன்னை மரியாதையோடு என் வீட்டிற்கு அழைத்துச் செல்வேன் என்று நான் உனக்கு வாக்குறுதி அளித்திருந்தேன். இது என்னுடைய குழந்தையாக இருந்திருந்தால் அன்று காவல் நிலையத்தில் நீ எனக்கு ஆதரவாக சாட்சியம் அளித்திருப்பாய். ஆனால் நீயோ உன் சித்தப்பாவுடன் சேர்ந்து கொண்டு என்னையே குற்றவாளியாக்கினாய். மீரா அலறிக்கொண்டு பதிலளித்தாள். நான் சூழ்நிலை கைதியாக இருந்தேன். என்னை வீட்டை விட்டு துரத்தி விடுவதாக அவர்கள் மிரட்டினார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் எப்படி உன் பெயரை சொல்ல முடியும்? உன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காகத்தான் நான் அன்று மௌனம் காத்தேன். இன்று நீ என்னையே கூண்டில் ஏற்றி நிறுத்துகிறாயா? இருவருக்கும் இடையே பல வருடங்களாக புதைந்து கிடந்த வெறுப்பும் காதலும் எரிமலையாக வெடித்தது.
ஒரு காலத்தில் தன் இரட்சகனாக இருந்தவன் இன்று தன் மிகப்பெரிய எதிரியாக மாறி தன் முன்னால் நிற்பதை மீரா பார்த்தாள். சூரியவீரின் கண்களில் ஒரு கணத்திற்கு அதே பழைய ஒளி மின்னியது. ஆனால் அவன் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொண்டு சொன்னான், இப்போது இதை பேசி எந்த பயனும் இல்லை. உண்மை என்ன என்பதை காலம்தான் சொல்லும். ஆனால் இனி நீ இங்கிருந்து போக முடியாது. இந்த குழந்தை என்னுடையது என்று தெரிந்தால் நீ அனுபவித்த ஒவ்வொரு துன்பத்திற்கும் நான் கணக்கு தீர்ப்பேன். ஒருவேளை இது பொய்யாக இருந்தால் மீரா நினைவில் வைத்துக்கொள், குற்றவாளிகளுக்கு என்னிடம் எந்த மன்னிப்பும் இல்லை. மீரா தன் இமைகளை உயர்த்தி அவனுக்கு சவால் விட்டாள். அப்படியென்றால் காத்திரு சூரியவீர். ஏனென்றால் உண்மை வெளிவரும்போது நீ உன்னுடைய சொந்தக் கண்களிலேயே சிரித்துப் போவாய். அன்று நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். இந்த உரையாடல் மீராவிற்குள் ஒரு புதிய தைரியத்தை ஏற்படுத்தியிருந்தது. சூரியவீர் வெறும் இரக்கமற்ற கேங்ஸ்டர் மட்டுமல்ல, சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்ட ஒரு காயம்பட்ட மனிதன் என்பதும் இப்போது அவளுக்கு புரியத் தொடங்கியது. தன் காயங்களை மறைப்பதற்காக அவன் வெறுப்பு என்னும் முகமூடியை அணிந்திருக்கிறான். இந்த மாளிகையின் கடந்த காலம் மற்றும் நிகழ்காலத்திற்குப் பின்னால் மறைந்திருக்கும் ஒவ்வொரு ரகசியத்தையும் வெளிக்கொண்டு வருவேன் என்று மீரா தன் மனதிற்குள் சபதம் எடுத்தாள். இதற்காக அவள் தன் உயிரையே பந்தயம் வைக்க வேண்டியிருந்தாலும் சரி. அந்த பழைய அறையில் நிறைந்திருந்த நினைவுகள் இப்போது இருவருக்குமான ஒரு புதிய போர்க்களமாக மாறியிருந்தன. எங்கு உண்மையின் வெற்றி மட்டுமே இறுதியானது, மீரா அந்த உண்மையின் மிகப்பெரிய சாட்சியாக இருந்தாள். இரவின் கடைசி பகுதியில் சூரியவீர் தன் பிரம்மாண்டமான ஸ்டடி ரூம் அமர்ந்திருந்தபோது மாளிகையின் காற்றில் பரவியிருந்த அமைதியும் பதற்றமும் இன்னும் ஆழமானது. அவன் மதுக்கோப்பையில் பனிக்கட்டிகளை சுழற்றிக் கொண்டிருந்தான். அவனது கண்கள் தன் முன்னால் சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த பழைய புகைப்படத்தின் மீது நிலைத்திருந்தன. அதைத்தான் மீரா மீண்டும் அவனது நினைவுகளில் உயிர்ப்பித்திருந்தாள். அப்போது திடீரென்று அவனது மொபைல் ஸ்கிரீன் ஒளிரத் தொடங்கியது. ஒரு குறிப்பிட்ட டோன் அந்த அறையின் அமைதியை கலைத்தது. சூரியவீர் அலட்சியமாக போனை எடுத்தான். ஆனால் அந்த மெசேஜை படித்த அடுத்த கணமே அவனது நெற்றியில் வியர்வைத் துளிகள் அரும்பின. கோப்பையின் மீதான அவனது பிடி எவ்வளவு இறுக்கமானது என்றால் அவனது விரல் கணுக்கள் வெளுத்துப்போயின. அந்த மெசேஜ் மிகவும் சிறியது, ஆனால் விஷம் நிறைந்தது. சூரியவீர், உன்னுடைய பழைய காதல் உன்னுடைய பாதுகாப்பிற்கு திரும்பியிருப்பதாக கேள்விப்பட்டேன். ஆனால் நினைவில் வைத்துக்கொள், இன்று நீ வளர்க்கும் இந்த குழந்தைதான் உன்னுடைய அழிவிற்கு காரணமாகப் போகிறது. அது உன்னுடைய இரத்தம் அல்ல, உன்னுடைய மிகப்பெரிய எதிரியின் விதை. உன்னுடைய வேர்களை அறுப்பதற்காக அது உன்னுடைய வீட்டிலேயே விதைக்கப்பட்டிருக்கிறது. சூரியவீர் கோபத்தில் போனை மேஜை மீது தூக்கி எறிந்துவிட்டு வேக வேகமாக படிக்கட்டுகளில் ஏறி மீராவின் அறைக்குச் சென்றான். அங்கே அவள் படுக்கையில் சாய்ந்து அமர்ந்து ஏதோ ஒரு பழைய புத்தகத்தை படிக்க முயன்று கொண்டிருந்தாள். சூரியவீரின் வெறிபிடித்த கண்களை பார்த்ததும் மீராவின் கையிலிருந்து புத்தகம் கீழே விழுந்தது. அவள் பதற்றத்துடன் எழுந்து நின்றாள். அவள் பயந்தபடி, சூரியவீர், என்ன ஆயிற்று? ஏன் இப்படி பார்க்கிறாய்? யாராவது ஏதேனும் சொன்னார்களா என்று கேட்டாள். சூரியவீர் முன்னோக்கி வந்து அவளது 2 கைகளையும் பலமாகப் பிடித்து அவளை சுவரோடு சேர்த்து அழுத்தியபடி கர்ச்சனை செய்தான். உண்மையைச் சொல் மீரா, இல்லையென்றால் நீ எந்த நிலையில் இருக்கிறாய் என்பதை நான் மறந்துவிடுவேன். அன்று அந்த பார்ட்டியில் போலீஸ் வந்தபோது நான் சென்ற பிறகு அங்கே வேறு யார் வந்தார்கள்? உன்னை எனக்கு எதிராக பயன்படுத்துவதற்காக என் எதிரிகளின் ஆட்கள் எவராவது வந்திருந்தார்களா? மீரா வலியால் கண்களை மூடிக்கொண்டு வேதனையுடன், உனக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது. நான் முன்பே உன்னிடம் சொல்லியிருக்கிறேன். நீ சென்ற பிறகு அங்கே தனிமையும் போலீசின் அவமானமும் மட்டுமே இருந்தன. நீ எந்த எதிரியைப் பற்றி பேசுகிறாய் என்றாள். சூரியவீர் போனை அவளுக்கு முன்னால் காட்டி, இதைப் பார், என் எதிரிகள் எனக்கு எழுதியிருக்கிறார்கள். இந்த குழந்தை என்னுடைய அழிவு, இது என் இரத்தமே அல்ல என்று. நீ எனக்கு எதிராக ஏதேனும் சதித்திட்டம் தீட்டியிருக்கிறாயா, என் ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிப்பதற்காக என்றான். மீரா அவனது போனை பார்த்துவிட்டு கசப்பான ஒரு சிரிப்புடன், அப்படியென்றால் நீ யாரோ அனுப்பிய அனாமதேய மெசேஜை நம்புவாய். ஆனால் உனக்காக தன் வீட்டை விட்டு வந்த உன்னுடைய மீராவை நம்பமாட்டாய், அப்படித்தானே? சூரியவீர், நீ இவ்வளவு பலவீனமாகிவிடுவாய் என்று நான் நினைத்துக்கூட பார்க்கவில்லை. உனக்கு சந்தேகம் இருந்தால் இப்போதே என் கழுத்தை நெரித்துக் கொன்றுவிடு. இந்த கதை இங்கேயே முடிந்து போகட்டும். ஆனால் நினைவில் வைத்துக்கொள், உன்னை உன்னுடைய எதிரிகள் அல்ல, உன்னுடைய இந்த சந்தேகம்தான் கொல்லும் என்றாள். சூரியவீர் அவளது முகவாய்க்கட்டையை தன் விரல்களால் இறுக்கமாகப் பிடித்து அவளது கண்களை உற்றுப் பார்த்து, இது வெறும் சந்தேகம் இல்லை மீரா, இது என்னை உறங்கவிடாமல் செய்யும் பயம். இந்த குழந்தை வேறு யாருடையதாவது என்று தெரிந்தால் உங்களை இந்த மாளிகையின் முற்றத்திலேயே உயிரோடு புதைத்து விடுவேன் என்றான். மீரா அவனது கையைச் சட்டென்று தட்டிவிட்டு, அப்படியென்றால் இப்போதே என்னையும் அந்த பிஞ்சு உயிரையும் புதைத்துவிடு. ஏனென்றால் உன்னை போன்ற சந்தேக புத்தி உள்ள ஒரு தந்தை கிடைப்பதற்கு பதிலாக இந்த குழந்தை பிறப்பதற்கு முன்பே இறந்துவிடுவது மேல்.
நீ எவ்வளவு பெரிய கோழை என்றால் ஒரு அனாமதேய மெசேஜ் உன்னுடைய புத்தியை கெடுத்துவிட்டது. உன்னுடைய ஆண்மையெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு நிராதரவான பெண்ணிடம் மட்டும்தான் பலிக்குமா என்று சீறினாள். சூரியவீர் கோபத்தில் தன் கையை காற்றில் ஓங்கினான். ஆனால் மீராவின் முகத்தை பார்த்ததும் அவனது கை அங்கேயே நின்றுவிட்டது. அவன் பற்களை கடித்தபடி, நீ இங்கு இருப்பதற்கான விலையை செலுத்த வேண்டும். நான் இந்த குழந்தைக்கு டிஎன்ஏ சோதனை செய்யப்போகிறேன். அதன் அறிக்கை ரிப்போர்ட் வரும் வரை நீ இந்த அறையை விட்டு வெளியே வரக்கூடாது. வெளியே காவல் இன்னும் பலப்படுத்தப்படும். இந்த மாளிகையை நோக்கி யாராவது வர முயன்றால் நினைவில் வைத்துக்கொள், நான் முதலில் ஒரு கேங்ஸ்டர், மனிதன் அதற்கு பிறகுதான் என்றான். மீரா நாற்காலியில் அமர்ந்தபடி இயலாமையோடு, நீ ஒருபோதும் மனிதனாக இருந்ததே இல்லை சூரியவீர். நீ வெறும் ஒரு நிழல். உன்னுடைய சொந்த நிழலைக் கண்டே நீ பயப்படுகிறாய். போய் உனக்கு என்ன சோதனை செய்ய வேண்டுமோ செய்துகொள். ஆனால் உன்னுடைய சொந்த இரத்தத்தையே நீ சந்தேகப்பட்டாய் என்பது தெரியவரும் நாளில் நீ என் கண்ணில் என்றென்றும் சிரித்துப் போவாய் என்றாள். சூரியவீர் எந்த பதிலும் சொல்லாமல் அறையை விட்டு வெளியேறி கதவை பலமாக சாத்தினான். வெளியே நடைபாதையில் நின்று கொண்டு தன் முக்கிய ஆளுக்கு ஃபோன் செய்து உத்தரவிட்டான். நகரத்தின் ஒவ்வொரு மூலையிலும் நம் ஆட்களை பரப்புங்கள். எனக்கு அந்த மெசேஜ் அனுப்பியவனின் மரணம் வேண்டும். மீராவை கண்காணித்துக் கொண்டே இருங்கள். அவளை யாரும் சந்திக்கக்கூடாது. மாளிகைக்குள் ஒரு விசித்திரமான பதற்றம் பரவியிருந்தது. மீரா அறையில் தனியாக தன் விதியை நொந்து அழுது கொண்டிருந்தாள். கீழே ஹாலில் சூரியவீர் தன் எதிரிகளின் இந்த தாக்குதலால் தவித்துக் கொண்டிருந்தான். அவளுக்கு மீராவை நம்புவதா அல்லது பல வருடங்களாகத்தான் உருவாக்கிய பேரரசுக்கு சவால் விடும் அந்த எச்சரிக்கையை நம்புவதா என்று புரியவில்லை. சந்தேகம் எந்த அளவு ஆழமாக இருந்தது என்றால் மாளிகையின் ஒவ்வொரு வேலைக்காரனும் ஒருவரை ஒருவர் சந்தேக கண்ணோடு பார்க்கத் தொடங்கினர். மீரா ஜன்னல் வழியாக வானத்தை பார்த்தாள். அங்கே கருமேகங்கள் சூழ்ந்து கொண்டிருந்தன. எதிரி வெளியே இல்லை, மாறாக சூரியவீருக்குள் மறைந்திருக்கும் அந்த சந்தேகம்தான் அவளை அழித்தே தீரும் என்பதை அவள் உணர்ந்தாள். அவள் தன் வயிற்றின் மீது கையை வைத்துக்கொண்டு மெதுவாக, என் குழந்தையே, உன்னை வரவேற்பதற்கு இந்த உலகம் மிகவும் கொடூரமானது. ஆனால் நான் உன்னை காப்பாற்றுவேன். அதற்காக நான் அந்த இரக்கமற்ற மனிதனுடன் போராட வேண்டியிருந்தாலும் சரி என்று கூறினாள். இந்த கசப்பான வார்த்தைகள் மாளிகையின் சுவர்களில் எந்த அளவு விஷத்தை நிரப்பியிருந்தன என்றால் அதன் முடிவை இனி வரும் காலம்தான் தீர்மானிக்க முடியும். மீரா இங்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதமாக போகிறது. அவளை கவனித்துக் கொள்ள ஒரு மருத்துவப் பெண் தாய் நியமிக்கப்பட்டிருந்தாள். அவள் மீராவின் ஆரோக்கியத்தை அனைத்து வழிகளிலும் கவனித்துக் கொண்டாள். வீட்டின் மற்ற வேலைகளை கவனிப்பதற்காக 2 வேலைக்கார பெண்களும் நியமிக்கப்பட்டிருந்தனர். இதனால் மீராவின் நேரம் எப்படியாவது கழிந்தது. அன்று நள்ளிரவு நேரத்தில் மீராவின் அறையிலிருந்து ஒரு பலத்த வேதனை கலந்த முனகல் சத்தம் கேட்டது. அதன் பிறகு எல்லாம் அமைதியானது. அப்போது அந்த மாளிகையின் சூழல் திடீரென ஒரு வாழும் பயமாக மாறியது. கீழே ஹாலில் அமர்ந்து தன் எதிரிகளுக்கு எதிராக திட்டம் தீட்டிக் கொண்டிருந்த சூரியவீர் பதற்றமடைந்து எழுந்து படிக்கட்டுகளில் வேகமாக ஏறி மேலே சென்றான். அறையின் காட்சியைக் கண்டு அவனது மூச்சு நின்றுவிட்டது. மீரா தரையில் மயங்கிக் கிடந்தாள். அவளது முகம் வெளுத்துப் போயிருந்தது. சூரியவீர் பைத்தியம் பிடித்தவனைப் போல அவளை தன் கைகளில் ஏந்தி படுக்கையில் கிடத்திவிட்டு அழைக்கத் தொடங்கினான். உனக்கு என்ன ஆயிற்று? நீ அதிக மன அழுத்தத்தில் இருப்பதாக மருத்துவர் கூறுகிறார். பார், உனக்காக நான் சிறந்த நர்ஸுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன். நீ சும்மா ஓய்வெடு. மீரா எதுவும் பேசாமல் ஏதோ ஒரு விஷப்பாம்பு தன்னை தொட்டது போல தன் கையை அவனது கையிலிருந்து விடுவித்துக் கொண்டாள். தன் பார்வையை சுவற்றின் பக்கம் திருப்பிக் கொண்டாள். அவளது மௌனம் சூரியவீரை 1000 வார்த்தைகளை விட அதிகமாக குத்தியது. அவன் தவிப்புடன், என்னிடம் பேசு மீரா, நீ இப்படி அமைதியாக இருந்து என்னை பைத்தியமாக்கி விடுவாய். நீ ஏன் என்னை இவ்வளவு வெறுக்கிறாய்? என் குற்றம் அந்த அளவு பெரியதா? நீ என்னை நிமிர்ந்து பார்க்கக்கூட விரும்பவில்லையா? அந்த இரவின் இருட்டு என்னை விட அதிக பலம் வாய்ந்ததா? அது உன்னுடைய இதயத்தில் எனக்கான இடத்தை இல்லாமல் செய்துவிட்டதா என்றான். ஆனாலும் மீரா அமைதியாகவே இருந்தாள். அவளது மௌனம் அவர்களுக்கு இடையே ஒரு பெரிய அகழியாக மாறியிருந்தது. அதை தாண்டுவது இப்போது சாத்தியமற்றது. சூரியவீரின் வெறி இப்போது அவனை பைத்தியமாக்கத் தொடங்கியது. அவன் அறையில் இங்குமங்கும் நடந்தபடி, மீரா, உனக்கு இந்த காயத்தைக் கொடுத்தது யார் என்று நான் அறிய விரும்புகிறேன். அவன் என் எதிரியா அல்லது நீ விரும்பிய ஒருவனா? நீ அமைதியாக இருந்தால் நீ என்னை வேண்டுமென்றே சித்திரவதை செய்கிறாய் என்று நான் நினைக்க வேண்டியிருக்கும் என்றான். மீரா முதல் முறையாக தன் காய்ந்த கண்களை அவனை நோக்கி உயர்த்தி மிகவும் கசப்பான குரலில், காயத்தை கொடுத்தவனே கேட்கிறான். காயத்தை கொடுத்தது யார் என்று? சூரியவீர், அன்று அந்த இரவில் நீயும். மீரா, கண்களைத் திற. நீ என்னை இப்படி பயமுறுத்தக்கூடாது. அவன் உடனே மருத்துவரை போனில் அழைத்தான். பிறகு கோபத்தில் தன் வேலைக்காரர்களை பார்த்து சத்தமிட்டான்.
நீங்கள் எல்லாரும் எங்கே போய் தொலைந்தீர்கள்? இவளுடைய உடல்நிலை இவ்வளவு மோசமானது உங்களில் யாருக்கும் தெரியவில்லையா? மருத்துவர் வரும் வரை சூரியவீர்தானே மீராவின் கைகளையும் கால்களையும் தேய்த்துவிட்டுக் கொண்டிருந்தான். அவளது முகத்தில் தண்ணீரை தெளித்துக் கொண்டிருந்தான். மீரா கண்களை திறந்தபோது அவளது கண்களில் சூரியவீருக்கான எந்தவொரு அடையாளமோ அல்லது இரக்கமோ இருக்கவில்லை. வெறும் ஒரு குளிர்ந்த உறைந்த மௌனம் மட்டுமே இருந்தது. அது எந்தவொரு புயலை விடவும் பயங்கரமாக இருந்தது. சூரியவீர் மெதுவாக அவளது கையை பிடித்து, மீரா, இப்போது எப்படி இருக்கிறாய்? உனக்கு என்ன ஆயிற்று? நீ அதிக மன அழுத்தத்தில் இருப்பதாக மருத்துவர் கூறுகிறார். பார், உனக்காக நான் சிறந்த நர்ஸுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன். நீ சும்மா ஓய்வெடு என்று கேட்டான். மீரா எதுவும் பேசாமல் ஏதோ ஒரு விஷப்பாம்பு தன்னை தொட்டது போல தன் கையை அவனது கையிலிருந்து விடுவித்துக் கொண்டாள். தன் பார்வையைச் சுவற்றின் பக்கம் திருப்பிக் கொண்டாள். அவளது மௌனம் சூரியவீரை 1000 வார்த்தைகளை விட அதிகமாக குத்தியது. அவன் தவிப்புடன், என்னிடம் பேசு மீரா, நீ இப்படி அமைதியாக இருந்து என்னை பைத்தியமாக்கி விடுவாய். நீ ஏன் என்னை இவ்வளவு வெறுக்கிறாய்? என் குற்றம் அந்த அளவு பெரியதா? நீ என்னை நிமிர்ந்து பார்க்கக்கூட விரும்பவில்லையா? அந்த இரவின் இருட்டு என்னை விட அதிக பலம் வாய்ந்ததா? அது உன்னுடைய இதயத்தில் எனக்கான இடத்தை இல்லாமல் செய்துவிட்டதா? என்றான். ஆனாலும் மீரா அமைதியாகவே இருந்தாள். அவளது மௌனம் அவர்களுக்கு இடையே ஒரு பெரிய அகழியாக மாறியிருந்தது. அதை தாண்டுவது இப்போது சாத்தியமற்றது. சூரியவீரின் வெறி இப்போது அவனை பைத்தியமாக்கத் தொடங்கியது. அவன் அறையில் இங்கும் அங்கும் நடந்தபடி, மீரா, உனக்கு இந்த காயத்தை கொடுத்தது யார் என்று நான் அறிய விரும்புகிறேன். அவன் என் எதிரியா அல்லது நீ விரும்பிய ஒருவனா? நீ அமைதியாக இருந்தால் நீ என்னை வேண்டுமென்றே சித்திரவதை செய்கிறாய் என்று நான் நினைக்க வேண்டியிருக்கும் என்றான். மீரா முதல் முறையாக தன் காய்ந்த கண்களை அவனை நோக்கி உயர்த்தி மிகவும் கசப்பான குரலில், காயத்தை கொடுத்தவனே கேட்கிறான். காயத்தை கொடுத்தது யார் என்று? சூரியவீர், அன்று அந்த இரவில் நீ எவ்வளவு மது குடித்திருந்தாய் என்பது உனக்கு நினைவில்லையா? என் ஜூஸில் தூக்க மாத்திரை எப்படி கலக்கப்பட்டது? என்னை நீ யாருடைய கருணைக்கு விட்டுவிட்டு ஓடினாய் என்பதும் நினைவில்லையா? அந்த இருட்டு என்பது எந்த ஒரு மனிதனும் அல்ல. அது உன்னுடைய அகந்தை, என்னை உன்னுடைய சொத்து என்று அது நினைத்து கொண்டது. ஒரு சிறிய ஆபத்து வந்தவுடனேயே என்னை நீ தனியாக தவிக்க விட்டுவிட்டு ஓடிவிட்டாய். இப்போது அந்த தந்தையின் பெயரை கேட்டு உன்னுடைய ஆணவத்திற்கு நிம்மதி தேடப் போகிறாயா? அல்லது இந்த மாசூம அப்பாவிக் குழந்தை மீது உன்னுடைய கோபத்தைக் காட்டப் போகிறாயா? என்றாள். சூரியவீர் வேதனையுடன் அவளருகில் அமர்ந்து, நான் உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் சென்றேன் மீரா. நான் நாட்டை விட்டு வெளியேறவில்லை என்றால் அவர்கள் உன்னை கொன்றுவிடுவார்கள் என்று என்னிடம் கூறப்பட்டது என்றான். மீரா ஏளனமான ஒரு சிரிப்புடன், பொய் சொல்வதை உன்னிடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் சூரியவீர். நீ உன்னுடைய மானத்தை காப்பாற்றிக் கொண்டாய், என்னுடையதை அல்ல. இப்போது நீ என்னை இப்படி கவனித்துக் கொள்கிறாயே, இது காதல் அல்ல. உன்னுடைய உலகத்தின் வாரிசு யார் என்பதை அறியத் துடிக்கும் உன்னுடைய வெறி இது. நீ இந்த குழந்தைக்காக மட்டும்தான் கவலைப்படுகிறாய், எனக்காக அல்ல என்றாள். சூரியவீர் இயலாமையோடு தன் தலைமுடியை கோதிவிட்டுக் கொண்டு மெதுவாக, நீ என்னை தவறாக புரிந்து கொள்கிறாய் மீரா. நான் இன்றைக்கும் உன்னை அதே பழைய மீராவாக பார்க்க விரும்புகிறேன். என் ஒரு குரலுக்காக புன்னகைக்கும் அதே மீராவாக. ஆனால் உன்னுடைய இந்த வெறுப்பு என்னை ஒரு மிருகமாக மாற்றிக்கொண்டிருக்கிறது என்றான். மீரா குளிர்ந்த குரலில், அப்படியென்றால் மிருகமாகவே மாறிவிடு. நீ ஏற்கனவே ஒரு கேங்ஸ்டர்தானே. உன்னுடைய கைகள் ஏற்கனவே இரத்தக்கரை படிந்தவைதான். என் கண்ணீர் உன்னை என்ன மாற்றிவிடப் போகிறது? இப்போது இங்கிருந்து போ. உன்னுடைய எந்த ஒரு அனுதாபமும் எனக்கு தேவையில்லை என்றாள். சூரியவீர் அறையை விட்டு வெளியேறினான். ஆனால் அவனுக்குள் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. அவன் படிக்கட்டுகளில் அமர்ந்து தலையை பிடித்துக்கொண்டு யோசிக்கத் தொடங்கினான். எல்லாம் சிதறிப்போன அந்த தருணம் எது? அவனுக்கு மீண்டும் மீண்டும் அந்த மெசேஜ் நினைவுக்கு வந்தது. மீராவின் மர்மமான மௌனம் அவனிடம் ஏதோ ஒரு பெரிய ரகசியம் மறைக்கப்படுகிறது என்பதை உறுதிப்படுத்தியது. அவன் தன் பாதுகாவலனை காட் அழைத்து உத்தரவிட்டான். அந்த இரவின் ஒவ்வொரு சாட்சியையும் கண்டுபிடியுங்கள். அவன் பூமிக்கு அடியில் ஒளிந்திருந்தாலும் சரி, அவனை இழுத்து வாருங்கள். மீரா அன்று இரவு யாருடன் இருந்தாள்? என்னை அவளிடமிருந்து பிரித்த அந்த இருட்டு எது என்பதை நான் அறிய வேண்டும். மாளிகையின் சுவர்கள் மீராவின் மௌனத்திற்கும் சூரியவீரின் பதற்றத்திற்கும் சாட்சியாக மாறிக்கொண்டிருந்தன. மீரா படுக்கையில் படுத்தபடி ஜன்னல் வழியாக நிலாவை பார்த்து கொண்டிருந்தாள். அவளது மனதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஓடிக்கொண்டிருந்தது. உண்மையைச் சொல்வதற்கான நேரம் இன்னும் வரவில்லை. ஏனென்றால் சூரியவீரின் வெறி அவனை எந்த எல்லை வரை கொண்டு செல்லும் என்பதை அவள் பார்க்க விரும்பினாள். அவள் இன்று எல்லாவற்றையும் சொல்லிவிட்டால் ஒருவேளை சூரியவீர் அவளை மன்னித்துவிடக்கூடும் என்பது அவளுக்குத் தெரியும். ஆனால் அவளுக்கு இவ்வளவு எளிதாக நிம்மதியை கொடுத்துவிட அவள் விரும்பவில்லை.
அவனிடமிருந்து அவள் மன்னிப்பை அல்ல, மாறாக அவனை குற்ற உணர்ச்சி என்னும் நெருப்பில் வெந்து தணிவதையே பார்க்க விரும்பினாள். இருவருக்குமான இந்த மனப்போராட்டம் இப்போது திரும்பி வர முடியாத ஒரு கட்டத்தை எட்டியிருந்தது. அந்த மாளிகையின் அமைதி ஏதோ ஒரு பெரிய புயலின் வருகையை உணர்த்தி கொண்டிருந்தது. அது நள்ளிரவு நேரம். வானத்திலிருந்து கொட்டிக்கொண்டிருந்த மாரிகால மழையின் இரைச்சலுக்கு இடையே திடீரென வெடித்த துப்பாக்கிச் சூட்டுச் சத்தங்கள் மாளிகையின் அமைதியை கிழித்தெறிந்தன. வலியின் தீவிரத்தால் போர்வையை தன் கைகளில் இறுக்கமாக பிடித்தபடி முனகிக் கொண்டிருந்த மீரா அந்த வெடிச்சத்தத்தை கேட்டு திடுக்கிட்டு எழுந்தாள். வெளியே பாதுகாவலர்களின் கார்ட்ஸ் அலறல் சத்தமும் ஓடும் சத்தங்களும் எதிரொலித்தன. அவளது அறையின் வெளியே காவலுக்கு நின்றிருந்த சூரியவீர் பைத்தியம் பிடித்தவனைப் போல உள்ளே நுழைந்தான். அவனது கையில் பிஸ்டோல் இருந்தது. கண்கள் இரத்தம் போல சிவந்திருந்தன. அவன் மீராவை தாங்கி எழுப்ப முயன்று வேகமாகச் சொன்னான், மீரா, எழுந்திரு. நாம் இங்கிருந்து கிளம்ப வேண்டும். அவர்கள் மாளிகையை 4 பக்கமும் சூழ்ந்துவிட்டார்கள். மீரா வலியால் துடித்தபடி அவனது கையை பிடித்துக்கொண்டு மூச்சிரைக்க, இல்லை சூரியவீர், என்னிடம் கொஞ்சம் கூட தெம்பு இல்லை. எனக்கு பிரசவ வலி வந்துவிட்டது. என்னால் ஓரடி கூட நடக்க முடியாது. என்னை இங்கேயே விட்டுவிட்டு நீ உன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கொள் என்றாள். சூரியவீர் கோபத்துடன் சிரித்தபடி அவளை தன் கைகளில் ஏந்திக் கொண்டான். நீ என்ன நினைக்கிறாய் மீரா? உன்னை மீண்டும் அந்த மிருகங்களிடம் நான் ஒப்படைத்து விடுவேன் என்றா. 8 மாதங்களுக்கு முன்பு நடந்த தவறு இனி என் மரணத்திற்குப் பிறகுதான் மீண்டும் நடக்கும். இப்போது அமைதியாக என்னுடன் வா. அவன் அவளை தாங்கியபடி நடைபாதைக்கு வந்தான். அங்கு எங்கும் புகை சூழ்ந்திருந்தது. தோட்டாக்கள் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்துக்கொண்டு பாய்ந்தன. மீராவின் நிலைமை மோசமாகிக் கொண்டே சென்றது. அவள் அலறினாள், என்னை கீழே இறக்கு. எனக்கு மிகவும் வலிக்கிறது. சூரியவீர் அவளுக்கு ஆறுதல் கூறினான். இன்னும் சிறிது நேரம்தான். நாம் பாதாள அறைக்கு தாக்கானா இதோ வந்தே விட்டோம். அப்போது ஒரு தோட்டா பாய்ந்து வந்து அவனது கையை துளைத்து கொண்டு சென்றது. இரத்தம் அவனது ஆடைகளில் பரவியது. இதை பார்த்த மீரா அலறினாள், உனக்கு குண்டு பாய்ந்திருக்கிறது. என்னை விட்டுவிடு சூரியவீர். ஆனால் சூரியவீர் அதை பொருட்படுத்தாமல் அவளை ஒரு இரகசிய கதவின் அருகே கொண்டு சேர்த்துச் சொன்னான். என்னுடைய அழிவு நீ அல்ல, என் எதிரி. சூரியவீர் தன் பொருள்களை எப்படி பாதுகாக்கிறான் என்பதை இன்று அவனுக்குக் காட்டுவேன். அவன் மீராவை பாதாள அறைக்குள் இறக்கினான். அங்கு ஒரு சிறிய பாதுகாப்பான அறை இருந்தது. அங்கு சென்றடைந்ததும் மீரா குளிர்ந்த தரையில் விழுந்தாள். அவளது மூச்சு திணறியது. அவள் தவிப்புடன் சூரியவீரின் கைகளைப் பற்றிக் கொண்டாள். ஒருவேளை நான் பிழைக்கவில்லை என்றால் இந்த குழந்தையை பார்த்துக்கொள். இது உன்னுடைய சொந்த இரத்தம்தான். அன்று இரவு என் அருகில் இருந்தது நீ மட்டும்தான். சூரியவீரின் முகத்தில் ஆச்சரியமும் பயமும் ஒரே நேரத்தில் தோன்றின. அவன் அவளது நெற்றி வியர்வையை துடைத்துவிட்டு முழங்காலிட்டு அவளது கைகளைப் பிடித்துக் கொண்டான். உனக்கு ஒன்றும் ஆகாது. மருத்துவர் வந்து கொண்டிருக்கிறார். நீ தைரியத்தை இழக்காதே. அவன் கதவை மூடிவிட்டு வெளியே வந்த நிலையை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான். வெளியே இருந்து எதிரியின் குரல் எதிரொலித்தது. சூரியவீர், வெளியே வா. மீராவை எங்களிடம் ஒப்படைத்துவிடு. இந்த குழந்தை எங்கள் பாஸின் சொத்து. சூரியவீர் பதிலடி கொடுத்தான். தைரியம் இருந்தால் உள்ளே வந்து தட்டி பறித்துக் கொள்ளுங்கள். இன்று இந்த மாளிகை உங்களுடைய பிணங்களால் நிறையும். ஆனால் என் மனைவியையும் குழந்தையையும் உங்களுடைய நிழல் கூட நெருங்க முடியாது. உள்ளே மீரா தன் வாழ்க்கையின் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தாள். வெளியே கேட்ட துப்பாக்கிச் சத்தம் அவளுக்கு தன் சொந்த மூச்சுக்காற்றே உடைந்து போவதைப் போல இருந்தது. அவள் மீண்டும் மீண்டும் சூரியவீரை அழைத்தாள். ஆனால் அவளது குரல் தொண்டையிலேயே ஒடுங்கிப் போனது. வலியிலும் பயத்திலும் அவளது உடல் நீல நிறமாக மாறத் தொடங்கியது. அவள் உடைந்த குரலில் பிரார்த்தனை செய்தாள், ஹே பகவான், என் குழந்தையைக் காப்பாற்று. இன்று தன் உயிரையே பந்தயம் வைத்து என் பாதுகாவலனாக நின்று கொண்டிருக்கும் அவனுடைய உண்மையை என் குழந்தை அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பைக் கொடு. வெளியே தோட்டாக்கள் பாயும் சத்தம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. சூரியவீர் தனியாளாக பல டஜன் எதிரிகளை எதிர்கொண்டான். அவனது உடலில் பல காயங்கள் இருந்தன. ஆனால் அவனது வெறி அவனை விழவிடாமல் தடுத்தது. அவன் மீண்டும் மீண்டும் கதவையே பார்த்து கொண்டிருந்தான். உள்ளே மீரா மரணப் போராட்டத்தை நடத்திக் கொண்டிருந்தாள். மீராவை சந்தேகப்பட்டுதான் எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டோம் என்பதை அவன் இப்போது உணர்ந்தான். எதிரியின் சதித்திட்டம் அவனுக்கு இப்போது புரிந்துவிட்டது. அவர்கள் அவனை மனதளவில் உடைக்க விரும்பியிருக்கிறார்கள். இதனால் அவனது சொந்த கைகளாலேயே மீராவை அவன் இழக்க வேண்டுமென்று நினைத்திருக்கிறார்கள். ஆனால் இப்போது மிகவும் தாமதமாகிவிட்டது. சூரியவீர் தன் கடைசி தோட்டாவை இயக்கிவிட்டு அலறினான், மீரா, தைரியத்தை இழக்காதே. இதோ நான் உன்னிடம் வந்து கொண்டிருக்கிறேன். உள்ளே மீரா தன் கடைசி மூச்சை இழுத்துவிட்டு ஒரு ஆழமான இருளுக்குள் மூழ்கத் தொடங்கினாள். வெடிகுண்டு சத்தங்களால் அந்த பாதாள அறையின் சுவர்கள் நடுங்கின.
கூரையிலிருந்து விழுந்த மண் அவளது வியர்வை படிந்த முகத்தில் விழுந்தது. சூரியவீர் இரத்தக்கரை படிந்த கைகளால் கதவை மூடிவிட்டு தள்ளாடியபடியே அவளருகில் வந்தான். அவன் மீராவை தன் மடியில் ஏந்தி நடுங்கும் குரலில் சொன்னான், மீரா, தைரியமாக இரு. பார், நான் திரும்பி வந்துவிட்டேன். எதிரிகள் பின்வாங்கிவிட்டார்கள். அவர்கள் நம்மை பிரிக்க நினைத்தார்கள். நீ கண்களைத் திற. மீரா சிரமப்பட்டு தன் இமைகளை உயர்த்தினாள். சூரியவீரின் இரத்தம் படிந்த முகத்தை பார்த்ததும் அவளது உதடுகளில் ஒரு பலவீனமான புன்னகை அரும்பியது. அவள் நடுங்கும் கைகளால் அவனது சட்டைக்காலரை பிடித்துக்கொண்டு உடையும் மூச்சுகளுக்கு இடையே பேசினாள். இப்போது மிகவும் தாமதமாகிவிட்டது சூரியவீர். இப்போது மருத்துவர் தேவையில்லை. என்னை மரணம் வரை அழைத்துச் செல்லும் அந்த உண்மைதான் தேவை. அன்று அந்த இரவின் இருட்டில் யார் வந்தார்கள், உனக்கு இந்த காயத்தை கொடுத்தது யார் என்று நீ மீண்டும் மீண்டும் கேட்டாயல்லவா? அப்படியென்றால் கேள், உன்னுடைய இந்த அகந்தை உடைந்து நொறுங்குவதைப் பார். அன்று இரவு அந்த அறைக்குள் வேறு யாரும் வரவில்லை சூரியவீர். அது நீதான். ஆம், நீதான் எனக்கு உன் காதலின் மீது நம்பிக்கையை ஏற்படுத்தினாய். பிறகு அதே இரவில் எனக்கு போதை கொடுத்து என்னை ஒரு பொம்மையைப் போல பயன்படுத்தினாய். மீராவின் இந்த வார்த்தைகள் சூரியவீர் மீது பேரிடியாக வந்து விழுந்தன. அவனது முகம் வெளுத்துப் போனது. மீராவின் தோள்களின் மேலிருந்த அவனது கைகள் நடுங்கத் தொடங்கின. அவன் திக்கித் திணறி, நீ என்ன சொல்கிறாய் மீரா? நான் உனக்கு எந்த போதையும் கொடுக்கவில்லையே என்றான். மீரா வலியால் முனகியபடியே அவனது கண்களைப் பார்த்து, இது உன்னுடைய நண்பர்களின் சதித்திட்டம் சூரியவீர். நைராதான் எனக்கு உண்மையைச் சொன்னாள். அது அவர்களின் ஒரு கேவலமான விளையாட்டு. அது நம் வாழ்க்கையையே அழித்துவிட்டது. அதுதான் என் சித்தப்பாவிற்கும் நம்மை அழிக்க ஒரு வாய்ப்பை கொடுத்தது என்றாள். சூரியவீர் புரி தரக மிகக் கடுமையாக அதிர்ந்தான். நான் எப்படி அங்கே வந்தேன் என்று எனக்கு நினைவில்லையே என்றான். மீரா தன் இறுதி மூச்சுகளுக்கு இடையே சொன்னாள், நீ உன்னுடைய சுயநினைவோடு திரும்பி வரவே இல்லை. நீ அங்கே தூக்கிக் கொண்டு வரப்பட்டாய். உன்னுடைய நல விரும்பிகள் என்று நீ நினைத்துக் கொண்டிருந்தாயே, அதே நண்பர்கள்தான் உன்னை அந்த போதை நிலையிலேயே மீண்டும் அந்த அறைக்கு அனுப்பி வைத்தார்கள். உன்னை வீடியோ எடுத்து உன்னுடைய தந்தையை மிரட்டுவதற்காக பிளாக்மெயில். நீ உன்னுடைய சுயநினைவில் இல்லை சூரியவீர். நீ என்னை அடையாளம் காணக்கூட இல்லை. நான் கத்தினேன், உன்னை அலறி அழைத்தேன், சூரியவீர், இது நான், உன்னுடைய மீரா, உன்னுடைய மனைவி என்று. ஆனால் நீ அந்த நேரத்தில் ஒரு மிருகமாக மாறிவிட்டிருந்தாய். உன்னுடைய சுயநினைவு உன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அன்று அந்த இரவில் நீ என் ஆன்மா வரை எல்லாவற்றையும் சிதைத்துவிட்டாய். பிறகு நீ நாட்டை விட்டு ஓடிவிட்டாய். என்னை இந்த அவமானத்தோடு போலீசாரிடம் ஒப்படைத்துவிட்டாய். சூரியவீரின் தலை சுற்றியது. அவன் தள்ளாடியபடி தரையில் விழுந்து அமர்ந்தான். அவனது கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. அவன் உடைந்த குரலில் சொன்னான், ஓ கடவுளே, நான் என்ன செய்துவிட்டேன்? என் சொந்த காதலையே நானே கொன்றுவிட்டேனே. மீரா, என் எதிரிகள்தான் உனக்கு கொடுமை செய்தார்கள் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். அந்த சந்தேகத்திலேயே நான் இரவும் பகலும் வெந்து கொண்டிருந்தேன். மீரா வலியால் தன் கண்களை மூடிக்கொண்டு மெதுவாக, உன்னுடைய இந்த சந்தேகம்தான் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய தண்டனை சூரியவீர். நீ என் மீது நம்பிக்கை வைப்பதற்கு பதிலாக இந்த உலகத்தின் வார்த்தைகளை நம்பினாய். மீரா வேறு யாருடைய குழந்தையையோ உன்னுடைய பெயரோடு இணைக்கும் அளவிற்கு தாழ்ந்து விடுவாள் என்று நீ நினைத்தாய். எனக்குள் துடித்துக் கொண்டிருக்கும் இந்த குழந்தையன்று அந்த இரவின் அடையாளம்தான். நீ உன்னுடைய சுயநினைவை இழந்து என் காதலை மிதித்துக் கொண்டிருந்தாயே, அந்த இரவின் அடையாளம். எனக்கு உன்னுடைய பணம் தேவை என்பதற்காக நான் இங்கு வரவில்லை. பார், உன்னுடைய இரத்தம் இன்றைக்கும் உயிரோடுதான் இருக்கிறது என்று உன்னிடம் சொல்லத்தான் வந்தேன். அதை நீ குற்றமாக நினைத்தாலும் சரி அல்லது இயலாமையாக நினைத்தாலும் சரி. சூரியவீர் பைத்தியம் பிடித்தவனைப் போலத் தன் தலையை சுவரில் முட்டிக்கொண்டு அழுது கொண்டே சொன்னான், என்னை மன்னித்துவிடு மீரா. நான் குருடாகிவிட்டேன். நான் எனக்கென்று ஒரு பேரரசை உருவாக்கிக் கொண்டேன். ஆனால் என் உலகத்தையே இழந்துவிட்டேன். நான் இந்த குழந்தைக்கு துரோகம் செய்துவிட்டேன். நான் உன்னுடைய குற்றவாளி. மீரா தன் பலவீனமான கைகளால் அவனது கையைப் பற்றி அவனை தன் அருகில் இழுத்து மிகவும் மெல்லிய குரலில் சொன்னாள், மன்னிப்பு. மன்னிப்பு என்பது இப்போது மிகவும் விலை உயர்ந்தது சூரியவீர். இப்போது எதிரி வெளியே இல்லை, உனக்குள்தான் இருக்கிறான். நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த குழந்தைக்கு உன்னுடைய அடையாளத்தை கொடு. அவனுடைய தந்தை தன் தாயையே சந்தேகப்பட்ட ஒரு மனிதன் என்பதை அவனிடம் ஒருபோதும் சொல்லாதே. மீராவின் இந்த உடைந்த வார்த்தைகளைக் கேட்ட சூரியவீர் அவளை தன் கைகளில் இன்னும் இறுக்கமாக அணைத்துக்கொண்டு கதறியபடி சொன்னான், இல்லை மீரா, நீ போகக்கூடாது. நான் உன்னை இறக்கவிடமாட்டேன். இந்த குழந்தையை இந்த உலகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த மனிதனாக மாற்றுவேன். அவனுக்கு உன்னுடைய பெயரைக் கொடுப்பேன். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, நான் எல்லாவற்றையும் சரிசெய்து விடுகிறேன்.
ஆனால் மீராவின் மூச்சுக்காற்று இப்போது குறைந்து கொண்டிருந்தது. காலம் அப்படியே உறைந்துவிட்டது போல இருந்தது. அவள் கடைசி முறையாக தன் நடுங்கும் கைகளால் சூரியவீரின் முகத்தைத் தொட்டு மிகவும் மெல்லிய குரலில் சொன்னாள், நீ உன்னுடைய முகமூடியை கழற்றிவிட்டாய் சூரியவீர். இப்போது இந்த உண்மையை எதிர்கொள். நீதான் அந்த இரவின் இருட்டாக இருந்தாய். நீதான் என் வாழ்க்கையின் வெளிச்சமாகவும் மாறியிருக்க முடியும். ஒருவேளை நீ என் மீது சந்தேகப்படாமல் இருந்திருந்தாள். இவ்வளவு சொல்லிவிட்டு அவளது குரல் ஒடுங்கியது. அவள் மயக்கத்தில் ஆழ்ந்தாள். சூரியவீர் அவளது காலடியில் அமர்ந்து தன் விதியை நொந்து அழுது கொண்டே இருந்தான். அவனுடைய உண்மையான எதிரி வேறு யாரும் அல்ல, அவனுக்குள் இருந்த பயம்தான் என்பது இப்போது அவனுக்கு புரிந்துவிட்டது. அதுதான் அவனுடைய காதலிடமிருந்து அவனை தூரமாக்கியிருந்தது. இந்த இருண்ட பாதாள அறையில் இப்போது அவன் தன் பாவங்களுக்கு கணக்கு சொல்ல வேண்டியிருந்தது. இதற்காக அவனது ஒட்டுமொத்த பேரரசையே தியாகம் செய்ய வேண்டியிருந்தாலும் சரி. மீராவின் உண்மை இப்போது அவனது காதுகளில் ஒரு பிரளயத்தைப் போல எதிரொலித்துக் கொண்டிருந்தது. அவனது வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மையாக மாறப்போகும் அந்த பிஞ்சு உயிரின் வருகைக்காக அவன் காத்திருந்தான். மீராவின் உடல் வலியால் தண்ணீரில் துடிக்கும் மீனைப் போல துடித்தது. அவளது உடைந்த முனகல் சத்தங்கள் சூரியவீரின் நெஞ்சை கிழித்தன. சூரியவீர் தன் இரத்தக்கரை படிந்த கைகளை தரையில் ஊன்றி அவளது தலையை தன் மடியில் வைத்து கொண்டான். மீரா, தைரியத்தை இழக்காதே. இன்னும் கொஞ்சம் நேரம்தான். நான் இதோ உன் பக்கத்தில்தான் இருக்கிறேன். உனக்கு ஒன்றுமாக நான் விடமாட்டேன். வலியின் ஒரு கடுமையான அலையில் மீரா அவனது கையை எவ்வளவு பலமாக பிடித்தாள் என்றால் அவளது நகங்கள் அவனது சதையினுள் குத்தின. அவள் மூச்சிறைக்க, நான் பிழைக்க மாட்டேன் என்று தோன்றுகிறது. நீ குழந்தையை காப்பாற்று, அவனை இங்கிருந்து கூட்டிச் செல் என்றாள். சூரியவீர் கர்ச்சித்தான். எந்த எதிரியும் இந்த அறைக்குள் கால் வைக்க முடியாது. நீ வாழ வேண்டும், எனக்காக இல்லாவிட்டாலும் இந்த குழந்தைக்காக. அப்போது வெளியே ஒரு பலத்த வெடிச்சத்தம் கேட்டது. அந்த மாளிகையின் அஸ்திவாரமே நடுங்கியது. அதே கணத்தில் மீராவின் தொண்டையிலிருந்து ஒரு கடைசி அலறல் சத்தம் வெளிவந்தது. பிறகு திடீரென்று அந்த மூச்சு திணறும் பாதாள அறையில் ஒரு அப்பாவியான பிஞ்சு உயிரின் அழுகுரல் எதிரொலித்தது. அது மரணத்தின் மௌனத்தை ஒரே நொடியில் உடைத்தெறிந்தது. சூரியவீரின் ஒட்டுமொத்த உடலும் அப்படியே ஸ்தம்பித்தது. அவனது கண்கள் அந்த சிறிய உயிர் மீது நிலைத்தன. இருளுக்கு நடுவே ஒரு புதிய தொடக்கமாக அது வந்திருந்தது. அவனது காதுகளில் எதிரொலித்த அந்த பிஞ்சு அழுகுரல் ஒரு தெய்வீக அற்புதத்தைப் போல அவனுக்குத் தோன்றியது. மீரா தன் தெம்பையெல்லாம் இழந்து பின்னால் சாய்ந்தாள். அவளது கண்கள் பாதியளவு திறந்த நிலையிலேயே இருந்தன. சூரியவீர் நடுங்கும் கைகளால் அந்த பிஞ்சு குழந்தையை தூக்கினான். அந்த மாசூமியத், அப்பாவித்தனம் நிறைந்த முகம் ஒரே கணத்தில் அவனுக்குள் இருந்த புயலை அமைதிப்படுத்தியது. அவன் முதல் முறையாக தன் குழந்தையை தன் நெஞ்சோடு அணைத்தபோது அவனுக்குள் இருந்த கேங்ஸ்டர் அப்படியே சிதறி அழிந்து போனான். தான் வெளியே தேடிக் கொண்டிருந்த எதிரி தன் சொந்த குற்ற உணர்வின் வடிவில் தனக்குள்ளேயே மறைந்திருக்கிறான் என்பதை அவன் உணர்ந்தான். அவன் குழந்தையை நெஞ்சோடு அணைத்து அழுது கொண்டே சொன்னான், இது அப்படியே என்னைப் போலவே இருக்கிறது மீரா. பார், இதனுடைய கண்கள், இதனுடைய நெற்றி. இது என் பிம்பமேதான். என் சொந்த இரத்தத்தையே சந்தேகப்படும் அளவிற்கு நான் எவ்வளவு பெரிய குற்றவாளியாக இருந்திருக்கிறேன். பிறரின் வார்த்தைகளைக் கேட்டு என் சொந்த உலகத்தையே எரித்துவிடும் அளவிற்கு நான் எவ்வளவு பெரிய கோழையாக இருந்திருக்கிறேன். மீரா அந்த பிஞ்சு உயிரை தொட்டுவிட விரும்புவது போல சிரமப்பட்டு தன் கையை உயர்த்தினாள். சூரியவீர் உடனே குனிந்து குழந்தையை அவளுக்கு அருகில் கொண்டு வந்தான். மீரா மூச்சிறைக்க, சூரியவீர், பார், இது உன்னுடைய வாரிசு. நீ என்னவாக மாறினாயோ அதைப்போல இவனை உருவாக்கிவிடாதே. இவனுக்கு காதலை கற்றுக்கொடு, நம்பிக்கையை கற்றுக்கொடு என்றாள். சூரியவீர் அந்த குழந்தையின் பிஞ்சுக்கரங்களை முத்தமிட்டு விம்மியபடி சொன்னான், நான் அவனுக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை கொடுப்பேன் மீரா. உனக்கு என்னால் கொடுக்க முடியாமல் போன எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுப்பேன். சந்தேகத்தையே துணையாகக் கொண்டு வாழ்ந்த அந்த கேங்ஸ்டரை இன்று நான் இங்கேயே புதைக்கிறேன். இனி நான் இந்த குழந்தையின் தந்தை மட்டுமே, உன்னுடைய கணவன். வெளியே தோட்டாக்கள் பாயும் சத்தம் இப்போது நின்றிருந்தது. அவனுக்கு உண்மையுள்ள ஆட்கள் எதிரிகளை அழித்து முடித்திருந்தனர். ஆனால் சூரியவீருக்கு இனி அந்த உலகத்தோடு எந்தச் சம்பந்தமும் இல்லை. அவனுடைய உலகமோ இந்த இருண்ட பாதாள அறையிலேயே அமைந்துவிட்டது. அவன் மீராவின் கைகளைப் பற்றி தழுதழுத்த குரலில் சொன்னான், என்னை மன்னித்து விடு. நான் உனக்கு அளவற்ற வலியை தந்துவிட்டேன். இந்த அப்பாவி குழந்தையை குற்றம் என்று பழித்தேன். ஆனால் இனி நான் இந்த உலகத்திடம் சொல்வேன், இவன் என் மகன், நீ என் மானம் என்று. பல வருடங்களுக்குப் பிறகு ஒரு நிம்மதி கிடைத்தது போல மீரா ஒரு சிறிய புன்னகையோடு தன் கண்களை மூடிக்கொண்டாள். சூரியவீர் குழந்தையை மீண்டும் அவளது நெஞ்சின் மீது கிடத்திவிட்டு அவளது காலடியில் அமர்ந்தான்.
உண்மையான பலம் துப்பாக்கி குண்டுகளில் இல்லை, மாறாக ஒரு மனிதனை மீண்டும் மனிதனாக்கும் குற்ற உணர்ச்சியில்தான், பச்சாதாபத்தில்தான் இருக்கிறது என்பதை அவன் இன்று புரிந்து கொண்டான். இப்போதுதான் இந்த உலகிற்கு வந்த அந்த பிஞ்சு உயிர் தன்னுள் ஒரு விசித்திரமான அமைதியைக் கொண்டு வந்திருந்தது. அது வெறிபிடித்த ஒரு மனிதனை கூட பணிய வைத்தது. அவன் தன் தந்தைக்குள் இருந்த புயலை அடக்கி ஒரு குற்றவாளியை மீண்டும் ஒரு பாதுகாவலனாக மாற்றியிருந்தான். இந்த கதை இப்போது குற்ற உணர்ச்சியையும் தாண்டி ஒரு புதிய நம்பிக்கையை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. அங்கு எந்த முகமூடியும் இல்லை, எந்த பொய்யும் இல்லை. வெறும் ஒரு தந்தை, அவனுடைய குழந்தை மற்றும் தன் பொறுமையால் ஒரு கல்லஞ்சக்காரனையும் உருக வைத்த அந்த தாய் மட்டுமே இருந்தனர். மாளிகைக்கு வெளியே காலையின் லேசான வெளிச்சம் படர்ந்திருந்தது. இரவு முழுவதும் நீடித்திருந்த அந்த பயங்கரம் இப்போது மெதுவாக புகையைப் போல மறைந்து போனது. சூரியவீர் எதிரிகளின் கடைசி அடையாளத்தையும் அழித்திருந்தான். ஆனால் அவனுடைய உண்மையான போர் இப்போது அந்த அறைக்குள் இருந்தது. எங்கு மீரா தன் அப்பாவிக் குழந்தையை நெஞ்சோடு அணைத்து ஒரு புதிய வாழ்க்கையை உணர்ந்து கொண்டிருந்தாளோ அங்கே. சூரியவீர் அறைக்குள் நுழைந்தபோது அவனுடைய தோற்றம் போரில் தோற்ற ஒரு சிப்பாயைப் போல இருந்தது. அவனுடைய அகந்தை, அவனுடைய மிருகத்தனம், அவனுடைய கேங்ஸ்டர் கௌரவம் எல்லாமே அந்த பாதாள அறையின் மண்ணோடு மண்ணாக புதைந்துவிட்டன. அவன் மெதுவாக மீராவின் அருகில் வந்து எதுவும் பேசாமல் அவளது காலடியில் அமர்ந்தான். முழங்காலிட்டு தன் தலையை அவளது படுக்கையின் மீது சாய்த்தான். மீரா அவனை பார்த்தாள். இப்போது அவளது கண்களில் அந்த பழைய வெறுப்பு இல்லை, மாறாக ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது. சூரியவீர் நடுங்கும் குரலில் சொன்னான், மீரா, நான் என் வாழ்க்கை முழுவதும் மனிதர்களை என் முன்னால் பணிய வைத்திருக்கிறேன். ஆனால் இன்று நான் என் ஆன்மாவோடு உன் முன்னால் பணிந்து நிற்கிறேன். நான் செய்த பாவங்களுக்கு என் வாழ்நாள் முழுவதும் கணக்கு தீர்த்தாலும் பத்தாது. நான் உன்னை சந்தேகப்பட்டேன், என் சொந்த இரத்தத்தை குற்றம் என்று நினைத்தேன். என்னை மன்னித்துவிடு. நீ என்னை மன்னிக்கவில்லை என்றால் என்னால் இந்த குழந்தையின் கண்களை நிமிர்ந்து கூட பார்க்க முடியாது. மீரா தன் குழந்தையின் தலையை கோதிவிட்டபடியே மிகவும் மெல்லிய குரலில் சொன்னாள், மன்னிப்பை கடவுள்தான் கொடுப்பார் சூரியவீர். நம்மை பிரித்த அந்த வெறி இப்போது இந்த குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பான வானத்தை கொடுக்குமா என்பதை மட்டும்தான் நான் பார்க்கிறேன். அதற்கு இவன் தகுதியானவன். சூரியவீர் தவிப்புடன் அவளது கைகளை பற்றிக் கொண்டான். நான் வாக்குறுதி அளிக்கிறேன் மீரா, இன்றையிலிருந்து இந்த மாளிகையில் எந்த துப்பாக்கியும் இயங்காது, இரத்தமும் சிந்தாது. என்னுடைய இந்த இருண்ட உலகத்தின் அனைத்து கதவுகளையும் நான் மூடிவிட்டேன். இப்போது நான் உன்னுடைய கணவன் மட்டுமே, இந்த விசித்திரமான பிஞ்சு குழந்தையின் தந்தை. இவனுக்கு நான் என் அடையாளத்தை கொடுப்பேன். இந்த உலகத்தின் முன்னால் நிமிர்ந்து நின்று சொல்வேன், மீரா என் மானம், இந்த குழந்தை என் பெருமை என்று. மீராவின் கண்களிலிருந்து ஒரு துளி கண்ணீர் வழிந்து குழந்தையின் கன்னத்தில் விழுந்தது. அவள் ஒரு சிறிய புன்னகையோடு கேட்டாள், உன்னால் நிஜமாகவே அந்த இருட்டிலிருந்து வெளியே வர முடியுமா சூரியவீர்? ஏனென்றால் அந்த பாதையில் நடப்பவர்களை அதன் நிழல்கள் எளிதில் விட்டுவிடுவதில்லை. சூரியவீர் முழு நம்பிக்கையோடு பதிலளித்தான், வெளிச்சத்தைக் கண்டு பயப்படுபவர்களைத்தான் நிழல்கள் பின்தொடரும் மீரா. நீ என் வாழ்க்கையின் வெளிச்சம், எனக்குள் இருந்த இருளை நீதான் அழித்தாய். இனி நாம் எந்த எதிரிக்கும் பயப்படத் தேவையில்லை, ஏனென்றால் நமக்கு இடையே சுவராக நிற்க நினைத்த அனைவரையும் நான் முடித்துவிட்டேன். இப்போது நீ மட்டுமே என்னுடையவள், நான் உன்னுடையவன். இவன் நம்முடைய மகன், நாம் இருவரும் சேர்ந்து இவனை வளர்ப்போம். நாம் இருவரும் ஏங்கிய அந்த அன்பை இவனுக்கு கொடுப்போம். அவன் குனிந்து குழந்தையின் நெற்றியில் முத்தமிட்டான். பிறகு மீராவை பார்த்துச் சொன்னான், என்னை ஒருமுறை ஏற்றுக்கொள் மீரா. நீ முதலில் பார்த்தாயே, அந்த பழைய சூரியவீராக என்னை மாற்றிவிடு. மீரா தன் இன்னொரு கையை அவனது கையின் மீது வைத்து மென்மையாகச் சொன்னாள், அந்த சூரியவீர் ஒருபோதும் இறக்கவே இல்லை. அவன் சந்தேகத்தின் முகமூடியை மட்டும்தான் அணிந்திருந்தான். இன்று நீ அந்த முகமூடியைக் கழற்றிவிட்டாய், அதனால் எனக்கு என் பழைய சூரியவீர் மீண்டும் கிடைத்துவிட்டான். இனி நாம் ஒரு புதிய வாழ்க்கையைத் தொடங்குவோம். அங்கு எந்த ரகசியமும் இருக்காது, எந்த பொய்யும் இருக்காது. சூரியவீர் அவளை தன் கைகளில் அணைத்துக் கொண்டான். இருவரும் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தனர். அங்கே சூரியன் தன் முழு ஒளியோடு உதித்துக் கொண்டிருந்தான். அந்த மாளிகை இப்போது ஒரு சிறைச்சாலையைப் போல இல்லாமல் ஒரு பாதுகாப்பான புகலிடமாக தெரிந்தது. சூரியவீர் அவளது காதில் மெதுவாகச் சொன்னான், இந்த சிறிய மகன் வளர்ந்து தன் தந்தை யார் என்று கேட்கும்போது, தன் காதலை அடைவதற்காகத் தன்னைத்தானே மாற்றிக்கொண்ட ஒரு மனிதன்தான் உன் தந்தை என்று என்னால் பெருமையோடு சொல்ல முடியும். கதையின் இந்த அழகான திருப்புமுனை இப்போது குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுபட்டு ஒரு நிலையான நிம்மதியாக மாறியிருந்தது. அங்கு இப்போது நம்பிக்கை மட்டுமே இருந்தது, காதல் இருந்தது, ஒன்றாக வாழும் வாக்குறுதி இருந்தது. மீரா நிம்மதியோடு தன் கண்களை மூடிக்கொண்டாள், ஏனென்றால் அவளது பயணம் இத்தோடு முடிந்துவிடவில்லை. மாறாக ஒரு புதிய மற்றும் அழகான இலக்கின் ஆரம்பம் தொடங்கிவிட்டது என்பதில் அவள் உறுதியாக இருந்தாள்.
எங்கு அவளது காதல் அவனது வெறியை வென்று என்றென்றும் வெற்றியை நிலைநாட்டியிருந்தது.